Good afternoon. Right. So இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்க நோட்டிபிகேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கு பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா கேலண்டர் பிரகாரம் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்னது குரூப் 2. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரூப் 4 வந்துருச்சு. பட் அதுவும் வரும். இது குரூப் 4 அண்ட் VAO கிராம நிர்வாக அலுவலர். ஆக்சுவலா VAOக்கும் குரூப் 4க்கும் தனித்தனியா நோட்டிபிகேஷன்ஸ் தனித்தனியா எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருந்தது லாஸ்ட் இயர்ல இருந்து. சரிங்களா? போன வருஷத்துல இருந்து மட்டும்தான் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ். அது மாதிரி இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தனியா கிராம நிர்வாகத்தை பத்தி கொஸ்டின்ஸ் ஒண்ணு கேட்பாங்க, அதை எடுத்துட்டாங்க. சோ அதை எடுத்ததுனால பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சிலபஸ் அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாங்க. சரிங்களா? சோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே எக்ஸாமினேஷன் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பேர் என்னதுன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 அப்படின்னு கொண்டாண்டாங்க லாஸ்ட் இயர்ல இருந்து. இப்ப இதோட நோட்டிபிகேஷன்ஸ் வரதா சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா. என்னைக்கு எக்ஸாம் டேட்டு? செப்டம்பர் 1. எத்தனை நாள் இருக்கு? வேற பண்ணி வச்சிருக்கல, எழுதும்போது அங்க வெளியில போட்டிருப்பீங்களா டெய்லி இத்தனை நாட்கள் உள்ளது குறைக்கணும்ல, டெய்லி குறைக்கணும்ல. பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல தீபாவளிக்கு போடுவோம். சரியா? இத்தனை நாள் இருக்கு இத்தனை நாள் இருக்குன்னு. இதுக்குதான் போடணும் சொல்லப்படும். அப்ராக்சிமேட்டா எத்தனை நாள் இருக்கும்? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஜூன் எவ்வளவு? 9. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 நாள் வச்சுக்கீங்களேன். இந்த மாசத்துல ஒரு 20 நாள், 30, 60 எவ்வளவு? 80 நாள். 80 பிளஸ் நாள். இப்போ இந்த 80 பிளஸ் நாள்ல என்னால குரூப் 4 நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்லது. சரிங்களா? சில சமயம் பண்ணுவாங்க, சார் எனக்கு குரூப் 2 எதிர்பார்த்தேன், குரூப் 4 கவலைப்படாதீங்க. சரிங்களா? படிப்படியா போலாம். குரூப் 4ங்கிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேரடியா போய் நீங்க குரூப் 2 பண்ணும்போது குரூப் 2ல போய் நேரடியா போய் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி அதை மிஸ் பண்றதுக்கு குரூப் 4 அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4லயே வேலை வாங்கணும். நார்மலா குரூப் 4ங்கிறதா நிறைய வேக்கன்சி இருக்காது. இப்போதைக்கு வேக்கன்சி எவ்வளவுன்னு தெரியல. இந்த குரூப் 4ல என்னென்னலாம் போஸ்ட் வரும் அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கிராம நிர்வாக அலுவலர், அதுக்கப்புறம் சர்வேயர் வரைவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் 4 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் குரூப் 4 போஸ்ட் இருக்கும். குரூப் 4 குரூப் 4னு ஒரு போஸ்ட்லாம் இருக்காது. அதுக்கு என்ன பேர் அந்த ஆபீஸ்ல அப்படின்னா என்ன பேர் யாருக்காவது தெரியுமா? வெரி குட். ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர் அப்படின்னு போஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையில இருக்கும், பதிவுத்துறையில இருக்கும், கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், எல்லா துறையிலுமே. இதுக்கு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன குவாலிபிகேஷன்? 10வது படிச்சிருந்தா போதும், 10வது பாஸ் பண்ணிருந்தா போதும். ஆனா அப்ளை பண்றதெல்லாம் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க? இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அதிக பேர் எழுதுற ஒரு எக்ஸாம் பாத்தீங்கன்னா 10வது எக்ஸாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது. ஏன் 10வது நிறைய பேர் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெக்கார்டை யாரு பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா குரூப் 4 தான் பிரேக் பண்ணிருக்கு. ஏன்னா 10வது எக்ஸாம் யார் எழுதுவானா அப்ப 10வது படிக்கிறவன் எழுதுவான். இதை யாரும் எழுதுவான்? எப்பப்பெல்லாம் 10வது படிச்சவெல்லாம் எழுதுவான். போன வருஷம் நடந்த குரூப் 4ல இந்த CCSE 4ல எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியுமாமா? எவ்வளவு பேரு? ஆப்ஷன் A 14, ஆப்ஷன் B 16. அப்ப மொத்தம் 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. எத்தனை லட்சம் பேரு? 21 லட்சம்.
அதுல நிறைய பேர் யூஸ்வலா தெரியும் அப்ளை பண்ணுவாங்க, அப்பா சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லிட்டாரு, அக்கா சொல்லிட்டாங்கன்னு போய் அப்ளை பண்றதோட சரி, அதுக்கப்புறம் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால எழுத போறது இல்ல. எழுதுன வந்து 16 லட்சம் பேர் எழுதுனாங்க. சோ 16 லட்சம் பேர் எழுதுனாங்க. வேகன்சி எப்பவுமே 5000 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து நான் சொன்னேன், அடுத்து முக்கியமானது என்ன சொன்னேன் அப்படின்னா, குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கா, பிஏஓ இருக்கும் முக்கியமா, அப்புறம் குரூப் 4 போஸ்ட் இருக்கு, அப்புறம் டைபிஸ்ட் இருக்கும், தட்டச்சர். இந்த டைபிஸ்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் வேணும். இந்த டைபிஸ்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுலையுமே ஹையர் பண்ணியிருந்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். ரெண்டுலையும் ஒன்ல ஹையர் ஒன்ல லோயர் இருந்தா அப்ளை பண்ணலாம், ஆனா வேலை கிடைக்காது. ஏன்னா ஹையர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய இன்ஜினியர்ஸே பாத்தீங்கன்னா எப்படியாவது குரூப் 4ல வரணும்னு என்ன பண்ணிட்டாங்க, டைப் கத்துட்டாங்க நிறைய பேர். சோ டைபிஸ்டா போகணும்னா ரெண்டுலையுமே ஹையர் இருக்கணும். மற்றபடி மற்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குமே என்னது 10வது படிச்சிருந்தா போதும். அடுத்த ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், அதை பத்தி ரொம்ப டீடைலா சொல்ல போறேன். அதுக்கு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா சம்பளம். சார் குரூப் 4ல போய் ஜாயின் பண்ணா சம்பளம், இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் போயிருக்காங்க, இப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா, குரூப் 4ல போனீங்கன்னா இப்ப சென்னையில வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா கிராஸ் சேலரி வந்து 24,000 ரூபாய் வரும். நெட் சேலரி அப்படின்னா என்னது, நெட் சேலரினா கிராஸ் சேலரினா என்ன வித்தியாசம்? மொத்த சம்பளம் நிகர சம்பளம் தமிழ்ல சொல்றதுனா. மொத்த சம்பளத்துல பிடிப்பாங்க, என்னதை பிடிப்பாங்க? ஜிபிஎஃப், அது நிறைய பிடித்தல்லாம் இருக்கும். சரிங்களா? சோ அது 24,000 டேக் ஹோம் பே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 22,000. குரூப் 4ல நீங்க போனீங்கன்னா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா என்னது, 22,000. அதனாலதான் நிறைய பேர் குரூப் 4 அப்படின்னு நினைக்கிறது கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. குரூப் 4 நான் நீங்க குரூப் 1 தான் எக்ஸாம் எழுதினாலும் குரூப் 4 அப்ளை பண்ணுங்க. கிடைச்ச குரூப் 4லாம் நான் செய்யறதுன்னு சொல்லாதீங்க, குரூப் 4 கிடைச்ச பின்னாடி போகலன்னு சொல்லுங்க. அது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். குரூப் 4லாம் நான் போய் எழுதுறேன்னு சொல்லாதீங்க, எல்லாரும் எழுதுவாங்க. 22,000 ரூபாய் சம்பளம். குரூப் 4லயே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, குரூப் 4ல சேர்ந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆனவங்க இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 4ல சேர்ந்து கலெக்டர் ஆனவங்க இருக்கிறாங்க. நீங்க எந்த ஏஜ் எவ்வளவு சீக்கிரம் போறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் போறீங்க அப்படிங்கிறது முக்கியம். டிகிரி முடிச்சவங்க நீங்க எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் அடுத்து சொன்னா குரூப் 2A, அது இன்டர்வியூ இல்லாத போஸ்ட். அதுக்கு இதுக்கு சேலரி வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 23,500 ரூபாய் வாங்குவாங்க அவங்க. அதிகபட்சம் குரூப் 4க்கும் குரூப் 2A சேலரி வந்து 1,500 ரூபாய். அது ரெண்டு தான் வித்தியாசம். இது 10வது படிச்சிருந்தா போதும், அது என்ன படிச்சிருக்கோம், டிகிரி படிச்சிருக்கோம். மற்றபடி ரெண்டுமே சிலபஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. ரெண்டுமே சிலபஸ் ஒண்ணுதான். 1, 2, 3 லைன் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா, பார்த்ததுல நம்ம பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 7-8 லைன் தான் வித்தியாசம் இருக்கு. கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது, ஆல்மோஸ்ட் கிடையாது. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் பிசிக்ஸ் இருக்கும், அணு இயற்பியல். அது வந்து இதுல கிடையாதுன்னா இங்க கிடையாது. அங்க இல்லாத இங்க இருக்கும், இங்க இல்லாத அங்க இருக்கும். அதனால ரெண்டுமே கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஆயிரும். ஒரு ஹிஸ்டரி எடுத்தீங்களேன், ஹிஸ்டரியில வந்து நீங்க குரூப் 2 பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு வந்து ஆரம்பிக்கும். பட் இங்க பாத்தீங்க வச்சுக்கீங்களேன், எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும், குப்தர்கள் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப மைனர் தான். இந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமே கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் அதே தான், அப்போ ஒரு வித்தியாசமே கிடையாது ரெண்டுமே. அதனால நீங்க குரூப் 4 எழுதுனீங்கன்னா நீங்க குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால அங்கிருந்து டிவிஎஸ்லாம் ஆகவே கிடையாது, ஒண்ணுமே கிடையவே கிடையாது. உங்களுடைய கோல் குரூப் 2A இருந்தாலும் சரி, குரூப் 2 OT இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, கரெக்டா ஒரு இதுல ஒரு படிப்படியா போற மாதிரி குரூப் 4, அதுக்கப்புறம் குரூப் 2 வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், குரூப் 1 வரும். அதனால இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க போஸ்ட் கிராஜுவேட், ME, MTech, PhD எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்களே பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, நம்ம பார்த்தோம். செக்ரட்டரியேட்ல ஒரு நோட்டிபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க, அது மாதிரி ஜுடிஷியல் ஹைகோர்ட்ல நோட்டிபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்வீப்பர்ங்கிற போஸ்ட்டுக்கு. அந்த ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கு யார் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ME, MTech எல்லாம் அப்ளை பண்ணாங்க. அதனால எவ்வளவு வேலை வாய்ப்பு இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்ப ரீசெண்டா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, வேற ஏதாவது விகிதம் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த குரூப் 4, சரிங்களா, குரூப் 4 இருந்தாலும் சரி, திரும்ப சொல்றேன், குரூப் 2 இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிலபஸ். அதனால குரூப் 2க்கு ப்ரிப்பேர் இருந்தாலும் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து எக்ஸாமினேஷனோட
பேட்டர்ன். அது மாதிரி ஏஜ் லிமிட், இது ஏஜ்ன்ற மாதிரி 10வது படிச்சிருந்தா போதும், சரிங்களா? அது மாதிரி நீங்க ஒரு டிகிரி படிச்சவங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதனாலதான் பேப்பர்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அம்மாவும் பொண்ணு வேலை வாங்கி போனாங்க. ஒரே எக்ஸாம் எழுதி அம்மாவும் பொண்ணு வேலை வாங்கி போனாங்க, தெரியுமா? போனதில்ல. அதுக்கப்புறம் 52 வயசுல வேலை வாங்கி போனாங்க. 56 வயசுல எழுதலாம், 57 வயசுல எழுதலாம், 59 வயசு உள்ளவங்க மட்டும் எழுத முடியாது. ஏன்னா என்ன தேவை, இங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தமிழ்நாட்டில் இப்பதான். பட் நீங்களாம் போகும்போது கண்டிப்பாக 60 ஆயிடும். சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் 58 இருந்து என்ன வாக்குனாங்க, 60. அடுத்தவங்க பிளான் பண்ணிருக்காங்க 62. அடுத்து நீங்க போகும்போது இன்னும் கூட கூடலாம். குரூப் 4 அப்படிங்கிறது எல்லாருமே எழுதுவாங்க. ஒரு சிவில் சர்வீசஸ் அப்ளை பண்றவங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்றவங்க குரூப் 4 எழுதுவாங்க. இது நல்ல ஒரு மாற்றம் தான். குரூப் 4ல எழுதி குரூப் 4ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 எழுதி படிச்சு அதுக்கப்புறம் குரூப் 1 அப்புறம் ஐஏஎஸ் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால எந்த எக்ஸாம் அப்படின்றது இது பண்ணாதீங்க. இது அந்த அளவுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியும் சொல்ல முடியாது, ரொம்ப கடினமும் சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த எக்ஸாமினேஷனை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர், இப்பயே சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நிறைய யூடியூப் அதுல சேனல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நோட்டிபிகேஷனே வரல. சரியா? எக்ஸாம் வந்த பின்னாடி, கொஸ்டின் நடந்த பின்னாடியே கட்டாப் என்னன்னே தெரியாது. இந்த நோட்டிபிகேஷனே வராததுக்கே இப்பவே இவ்வளவு வந்தா போதுன்னு கட்டா பேசிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த குரூப் 4க்கு முந்தின குரூப் 4க்கு 183 பண்ணதுக்கு கிடைக்கல. 183ங்கிறது மொத்தம் 200 கொஸ்டின்ஸ்ல 183 சரியா பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கல. அந்த வருஷம் 195 தான் என்னதுன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். எவ்வளவுக்கு? 200க்கு. அடுத்த வருஷம் நடந்ததுல பாத்தீங்கன்னா 183 தான் ஸ்டேட் என்னது ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு வருஷம் வேலையே கிடைக்காது, அடுத்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு இவ்வளவு வரும், இவ்வளவுக்கு படிக்க போறேன். இப்ப கட்டாப்பு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க போறீங்களா? இப்ப கட்டாப் 200க்கு ஒரு 185 அணுங்க அப்படின்னா உடனே போய் 185க்கு என்ன பிளான் பண்ண போறீங்க? அது மாதிரி சில பேர் வேக்கன்சியை பயன்படும். ஐயோ, நான் எதிர்பார்த்த வேக்கன்சி எவ்வளவு பண்ணாலும் பண்ணாது. 8000 வந்தா கூட நான் 10,000 எதிர்பார்த்தேன். 10,000 பண்ணா நான் 15,000 எதிர்பார்த்தேன். வேக்கன்சி நமக்கு தேவை. திரும்ப நான் சொல்றேன் கிளாஸ்ல, நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், சிங்கிள் டிஜிட் இல்லைன்னா 2 டிஜிட்ல வர்றதுக்கு பாருங்க. ஆல் இந்தியா, ஆல் தமிழ்நாடு ரேங்க் 2 டிஜிட்ல வரணும். நான் டாப் 100க்குள்ள வரணும். போதும். இன்னையிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நாளையிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணா வாங்க முடியாது. இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். நாளைனா எதுக்கு தெரியுமா? நமக்கு எப்பவுமே நாளைனா ரொம்ப பிடிச்சது. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், தரவு பார்த்துக்கலாம். இது நமக்கு ரொம்ப சோம்பேறி ஆகக்கூடிய விஷயங்க. ஏன் இவ்வளவு பேர் எழுதுனாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் ஊர்ல எல்லா வரைக்கும் இருக்குன்னு. கால் காசுனா என்னது? கவர்மெண்ட் காசு. அரை காசுனா என்னது? அரசாங்க காசுங்கிற தமிழ். குரூப் 4 நீங்க போனீங்கன்னாவே, ஒரு குரூப் 4 நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, என் பையன் ஆஸ்திரேலியால சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறான், அமெரிக்கால டீம் லீடா இருக்கான் அப்படின்னு பேசுங்க. எவனா பாப்பானா? பார்க்கலாம் மாட்டான், பார்த்து போயிட்டே இருப்பான். என் பையன் விஓவா இருக்கான்னு வச்சுக்கலே, அப்படியே திரும்பி பார்ப்பான். பிஓவா இருக்கிறானவனா அப்படியே திரும்பி பார்ப்பான். அப்படியா பிஓவா எப்படிங்க அப்படின்னு கேட்பான். சோ அப்போ பாருங்க, செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி. நீங்க எதுல வேணாலும் சாப்ட்வேர்ல இருக்கலாம். அடுத்த நாள் நீங்க போறீங்கிறதுக்கு ஒரு மெயில் கூட உங்களால டெர்மினேட் பண்றதுக்கு என்ன போதும்? ஒரு மெயில் போதும். சரிங்களா? மெயில் அனுப்பிச்சு போவோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இல்லைங்களா? கவர்மெண்ட் வேலையெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஜாப் செக்யூரிட்டி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி. அது இப்பதான் கிட்டத்தட்ட இப்ப அதாவது கடந்த ஒரு 10 வருடங்களாக தான் அந்த சேலரி எல்லாம் ரொம்ப அதிகம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சேலரி கிடையாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சேலரியே கிடையாது. 6th பே கமிஷன், 7th பே கமிஷனுக்கு தான் பிரைவேட்டை கூட எல்லாம் எங்கேயே போயிடுச்சு. ஒரு லோயஸ்ட் கவர்மெண்ட் சேலரி 22,000 பாத்துக்கீங்களேன். இதே டிசிஎஸ் எவ்வளவு தெரியுமா? இன்ஜினியரிங் எடுக்கிறான் 8,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 8,000 ரூபாய். எவ்வளவு இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா அந்த 3,000 4,000 ரூபாய்க்கு டீச்சரா போயிட்டு இருக்காங்க. தெரியுமா எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க? அதுவே இல்லைன்னு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால குரூப் 4 எழுதுங்க, அப்ளை பண்ணுங்க, படிங்க. படிச்சு வேலைக்கு போகலன்னா சந்தோஷம். திரும்ப சொல்லுங்க,
எய்ம் வந்து ஹையா இருக்கு. இந்த குரூப் 4 தான் என்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரம், இதுதான் அடைகிறதா என்னோட உயர்ந்தபட்ச குறிக்கோள் நினைக்கிறேன். சில பேர் நிறைய தடவை எம்டெக் படிச்சிருக்கேன், எப்படியாவது விஓ ஆகணும்னு நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி சொல்றாங்க, வந்து என்கிட்ட பேசிருக்காங்க, விஓ இது தப்பு கிடையாது, ஆனா குரூப் 4 ஆகுறது தப்பு கிடையாது, குரூப் 4 வேலை பாருங்க, ஆனா குரூப் 4லயே இருக்கணும்னு நினைக்காது. அடுத்து அப்படியே நான் போக முடியலன்னா கூட ட்ரை பண்ணணும்ல, இருக்குமே முடியலன்னா கூட குரூப் 4 இருக்க பிரச்சனை இல்லை. அதுலயே ப்ரொமோஷன்ல 3 வருஷத்துல குரூப் 2 போஸ்ட் வந்துடும். அடுத்த ஒரு 3 வருஷத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா குரூப் 2 ஓடி போஸ்டே போயிருவீங்க. அதனால குரூப் 4 அப்படிங்கிறது எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தா ஏஜ் லிமிட்டே கிடையாது. மற்றவங்களுக்கு 30 வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் 2 யூஸ்வலா கூட்டிருக்கிறாங்க, 32 ஓசி ஆக்குறாங்களான்னு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், அது வந்து எல்லாருமே இருக்கக்கூடிய விஷயம், இந்த வருஷம் நம்ம வரும்போது தானா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போதும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சிருப்ப திடீர்னு ஒரு வருஷம் என்ன பண்ணுவான், என்ட்ரன்ஸே தூக்கிடுவான், திடீர்னு ஒரு வருஷம் நீட் வச்சிருவான். அவன் நீட் வச்சிருக்க என்ன நினைப்பான், அந்த வருஷம் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறவனா ஜாலியா மார்க் வச்சு போயிட்டு இருந்தான், நம்ம வரும்போதுதான் இந்த நீட் இருந்தான். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சிலபஸ் இல்ல, புக்கெல்லாம் மாத்திட்டான். பழைய புக்கு படிக்கிறதே பெரிய விஷயம், இதுல புது புக்கு ஏதாவது ஒரு கிளாஸ மாத்தினா பரவாயில்ல. எவ்வளவு மாத்திட்டான்? 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் மாத்திட்டான். போன வருஷம் 6ஆவது, 9ஆவது, 11ஆவது மாத்துறாங்க. இந்த வருஷம் எல்லாம் மாத்தினாங்க. எதை படிப்பது? திரும்ப சொன்னதுதான், இப்போ சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? கண்டிப்பாக பழைய புக்கு படிச்சாகணும். அப்ப புது புக்கு மிக கண்டிப்பாக புது புத்தகத்தை படிச்சாகணும். நேற்று நடந்த எக்ஸாமினேஷன், நேற்று இதுவரைக்கும் டிஎன்பிசி எல்லா எக்ஸாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட டிஎன்பிசியில ஒரு 20 வருஷமா என்ன நடக்குது, என்ன மாதிரி எக்ஸாமினேஷன், எல்லா கொஸ்டின்ஸ் பேப்பரையும் ஒவ்வொரு தடவை வந்தாலும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கடைசியா வந்து இந்த இதுல நடந்த வரைக்கும் மே வரைக்கும், மே இந்த ஜூன் ஆரம்பத்தில் இப்ப நேற்று நடந்த டெட் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், இன்னைக்கு காலையில நடந்த டெட் பேப்பரா இருக்கட்டும், நிறைய கேள்விகள் எந்த இதுல இருந்தா வந்திருக்கு அப்படின்னா புதிய புத்தகங்கள். கண்டிப்பாக பொது தமிழ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பொது தமிழ் இதுல உள்ள சிலபஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணது வந்து பழையதுக்கும் பழைய புத்தகம். இந்த சமச்சீர் கூட கிடையாது. நான் சொல்றது வந்து 3 விதமான புக்கு பேச போறேன். சரிங்களா? ஒண்ணு வந்து சமச்சீர், இப்போ முன்னாடி வந்து முத்துக்குமரன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், அதுக்கு முன்னாடி பழைய புத்தகம். இந்த பழைய புத்தகம் இருக்கும்போது ஃப்ரேம் பண்ணாங்க. அப்புறம் இந்த லாங்குவேஜ் போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புது புத்தகம் வந்தோட மாறினது 2012க்கு அப்புறம். அப்ப கண்டிப்பா பழைய புத்தகம். இப்ப புது தமிழை பத்தி, லாங்குவேஜை பத்தி பேசுறேன் அப்படின்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழும் இங்கிலீஷும் அதை முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சில பேர் தமிழா இங்கிலீஷான்ட்டு சுண்டி எல்லாம் போட்டு முடிவு பண்ணாங்க. தமிழா இங்கிலீஷான்னு யாருக்கா டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இங்கிலீஷ் எடுத்துருங்க. டவுட் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. இதுவா அதுவான டவுட் யாரு? இப்ப சில பேர் தமிழ், எனக்கு தமிழ் எடுத்துருவாங்க, வேற வழியில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் நல்லா தெரியும், எடுத்துருவான், அவ்வளவுதான். இன்னொருத்த யார் ஆங்கிலம் எடுப்பா அப்படின்னா ஸ்கூல்லயே தமிழ் கூட படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால ஆங்கிலம் எடுத்துருவாங்க. யாருக்கு ரெண்டுலயும் டவுட் வரும், சார் புது தமிழா ஜெனரல் இங்கிலீஷா அப்படின்னா இது வர குறை அதுவும் வர குறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது அப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் எடுத்துருங்க. ஏன்னா தமிழ் ரொம்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடின்னு சொல்லும் போது எவ்வளவு படிக்கிறது அவங்க வந்துகிட்டே இருக்கு, படிக்க வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கத்தையே படிப்பீங்க, திரும்ப அதுல இருந்தே கேள்வி கேட்டா கூட தெரியாது. தமிழ் புக்கு தமிழ் புக்கு 6ஆவே எடுத்து படிங்களேன், புதுசா வந்துட்டு இருக்கோம். இதுல புதுசா புக்கு வேற வந்துருச்சு. அப்போ அது மாதிரி அதனால தமிழ் வந்து கஷ்டம்ன்றது கிடையாது. தமிழ் வந்து கஷ்டம்னு சொல்லவல்ல, கண்டிப்பா ஈஸி கிடையாது. கண்டிப்பா தமிழ் புது தமிழ் ஈஸி கிடையாது. அதே மாதிரிதான் ஜெனரல் இங்கிலீஷும் எல்லாமே படிக்கணும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு கேரக்டரையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஜெனரல் இங்கிலீஷ்ல. சோ அப்ப ஜெனரல் இங்கிலீஷோ புது தமிழோ பழைய புக்கு தான், பழைய புக்குல இருக்கிற சிலபஸ் தான். எஸ்பெஷலி ஜெனரல் இங்கிலீஷ்க்கு பழைய புக்கு தான். ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் புது புத்தகத்தில் இருக்கக்கூடியது அந்த சாப்டர்ஸ், அந்த உங்களுக்கு அந்த லிட்ரேச்சர் இலக்கியம் அது சம்பந்தமா இருந்தா பாருங்க. இல்லைன்னா சம்பந்தப்பட்ட ஆத்தர்ஸ் மற்ற கிராமர் போர்ஷன் அதுல இருந்து வரும். தமிழுக்கு யார் சிலபஸ் வச்சு படிச்சா? தமிழுக்கு சிலபஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அட்டை டு அட்டை,
6வதுல இருந்து ஒரு காலத்துல 10வதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி. இப்பதான் நிறைய கொஸ்டின் எங்க இருந்து வருதுன்னா 11, 12 எல்லாம் வருது. நல்ல சீக்கிரம் முடிச்சிருங்க, இல்லன்னா அடுத்து டிகிரிக்கு போயிடப்பாலாம். BA தமிழ்ல இருந்து இனியே கொஸ்டின்ஸ் இருக்க போறது. சரியா? சோ 6 to 12 அட்டை டு அட்டை எத்தனை புக்கு படிக்கணும்? 6 to 12 எவ்வளவு? 14 புக்கு படிக்கணும். ஏன் 14? என்ன 14? போனது இந்த 7 + 7 இல்ல சமச்சி பிளஸ் இது. பட் உடனே தெரிஞ்சுக்க இவ்வளவு புக்கை படிச்சா கூட இது எல்லாமே எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் சம்பந்தப்பட்டது. எல்லாருக்குமே பிரச்சனை. 14 புக்குனா நமக்கு மட்டுமா பிரச்சனை? உலகத்துக்கே தானே பிரச்சனை. இந்த புக்கே செப்பெல்லாம் என்ன கைக்கு நிறைய பேருக்கு வரவே இல்லை. என்ன PDF காப்பி தான் விட்டுருக்காங்க. எல்லாருமே அந்த பிரச்சனை. இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அதனால நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்களா நிறைய கிடையாது. எங்கேயாவது பார்த்திருந்தா கூட போதும். 95 கிட்டத்தட்ட 90 to 90 சில சமயம் 95க்கு மேல உள்ள கொஸ்டின் கண்டிப்பா புக்ல இருந்தா எடுப்பான். ஜிகேலாம் அப்படி எடுக்க மாட்டாங்க. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான். அதுல இருந்தா எல்லா கொஸ்டின்ஸுமே வரும். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் அல்லது ஒரு வேலைக்கு எடுக்கிறதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுல இருந்து வரும். ஒரு தமிழ்ல 100க்கு 100 இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 90, 99 இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல அதே மாதிரிதான் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95க்கு மேல எடுக்கிற உங்க டார்கெட் 95க்கு மேல எடுக்கிறதா உங்களுடைய டார்கெட். 95+ அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ். மார்க் கிடையாது. மார்க்குங்கிறது வேற, அதை மறந்துடுங்க. மார்க்குங்கிறது எப்பவுமே இந்த தேர்வு மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு 1.5 மார்க்ஸ். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க 25 வந்து ஜெனரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய மேத்ஸ் பிளஸ் 75ங்கிறது ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்தது. சோ 100 லாங்குவேஜ்ல 95ங்கிறது உங்க டார்கெட். 95+ இருக்கணும். ரொம்ப ஈஸியா போச்சுன்னா 100 இருக்கணும். 99 இதை பொறுத்து எப்படி இருக்குன்றது. அதனால புது புக்கும் பழைய புக்கும் தான் படிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் வேர்ட் மாதிரி தானே. அதனால வேகமா படிக்கலாம். அதுலயே படிக்கும் போதே நிறைய அண்டர்லைன் பண்ணிருப்பான், கலர் போட்டிருப்பான், கட்டம் போட்டிருப்பான். அதுதான் முக்கியம். அதான் கொஸ்டின் செட்டர் அதுல இருந்தா நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய கொஸ்டின் செட்டர் அப்படியே எந்த கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்னா புக் பேக்னு இருக்கும் தெரியுமா ஒரு கொஸ்டின், அதை அப்படியே எடுத்துருவாங்க. எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். படிக்க வந்துடும். சரிங்களா? ரைட். சோ வெறும் ஒண்ணுமே தெரியாம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம அதுக்கு மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் என்னன்னு தெரியாது 2 மாசத்துல குரூப் 4ல 56வது ரேங்க் எடுத்தவங்க தெரியும். ஓவரால் ரேங்க்லயே நிறைய பேருக்கு வேறு பார்க்க 2 டிஜிட் 3 டிஜிட் ரேங்க் எடுத்து அதாவது 2 மாசம் படிச்சாங்க, வேலைக்கு போனாங்க. ஆனா ஒரு நாள் படிச்சது கிட்டத்தட்ட 10 to 12 மணி நேரம். கையில சைத்தான்லாம் இல்லாம படிச்சாங்க. சைத்தான் இது மொபைல். அந்த சைத்தான்லாம் இல்லாம அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 2 மாசம் போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் இருக்கு. அதனால இதுல ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச ஜிகே என்ன அப்படின்னா இந்திய ஆசியா கண்டத்துல இருக்கு. மொத்த எத்தனை கண்டம் இருக்கு தெரியாது. ஏதோ பசிபிக்னா ஏதோ கடல்ல தெரியும். அதுல ஆழமான பகுதியெல்லாம் தெரியாது. தேவையில்லை. 1 மாசத்துல படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எதை படிக்கணுன்றத விட எதை படிக்க கூடாதுன்னு தெரியணும். அதுதான் முக்கியமான ரூல்ஸ். முக்கியம் என்னென்னலாம் முக்கியம், என்னென்னலாம் இதுன்றது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜிகே அப்படிங்கிறது வெறுமான ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மொத்தம் கேட்கறதே கிடையாது. நீங்க பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஒரு காலத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப TNPsc சொன்னாங்களே, எங்களுக்கும் ஜிகேக்கும் ரீசெண்டா ஜிகேக்கும் ஸ்கூல் புக்கும் சிலபஸ்க்கும் சம்பந்தமே இல்லைன்னு TNPsc அபிஷியலா சொல்லிட்டாங்க. அந்த சிலபஸுக்கு நாங்க கொஸ்டின் எடுப்போம். அது ஸ்கூல் புக்ல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வேற எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா ஸ்கூல் புக்குங்கிறது ஒரு பேஸ். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். எல்லாமே அதுல இருந்து வரும்னு எதிர்பார்க்க கூடாது. வராது. உங்களுக்கே தெரியும். லாஸ்டா எழுதுன நீங்க இப்ப கடைசி என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? குரூப் 1 எழுதிருப்பீங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 ஓட்டி எழுதிருப்பீங்க. அதுல இருக்க கொஸ்டின்ஸே நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். 2018லயும் சரி, இப்ப 19லயும் சரி, 17லயும் சரி, எல்லாமே வெளியே இருந்தா நிறைய வரும்.
ஆனா ஸ்கூல் புக்ஸ் இந்த கான்செப்ட் இது பண்ணா போகும். சாதாரண ஃபேக்கல்ட்டியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது மட்டும் கிடையாது, அதை தவிர பழைய புக்கு, அதுக்கு முந்தின பழைய புக்கு, இதை தவிர ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கவர் பண்றது. அதனால நீங்க நான் திரும்ப சொல்றேன், நீங்க கிளாஸ் கொடுக்குற நோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரைம். ரொம்ப முக்கியமானது கிளாஸ் நோட்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பிளஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் நான் அனுப்பிட்டு இருக்கேன் வாய்ஸ் ஃபைல்ஸ், பழைய வாய்ஸ் ஃபைல்ஸ் நிறைய அனுப்பிச்சிருக்கேன், சரிங்களா? அதையும் போட்டிருக்கேன். இந்த டெலிகிராம்ங்கிறதுல உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை தவிர இந்த கொஸ்டின்ஸ் இது பண்ற மாதிரி இருக்கு, அது டெய்லி பண்றேன். நேற்று பண்ண முடியல, ஒரு கொஸ்டின்ஸ் பண்றதுக்கு டைம் ஆகும். அதெல்லாமே உங்களை வந்து ஒவ்வொரு சமயத்துல நீங்க கரெக்டா பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. சரி, நான் சொல்லாச்சு. அங்க மெயின்ஸ் கிளாஸ்லயா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கார் ஆன்லைன்ல, ஹவு டு கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் ஜிகே 75 ஜிகே. அதெல்லாம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த எக்ஸாமினேஷன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, பொது தமிழ், அல்லது ஜெனரல் இங்கிலீஷ், இதுல இருந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 வினாக்கள். அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, கணக்கு, அடிப்படை கணக்கு, திறனறிதல், இதுல இருந்து ஒரு 25 வினாக்கள் இருக்கும். பொது அறிவுத்திறன், பொது கணித அறிவுத்திறன் பெயர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ரெண்டையும் சேர்த்தா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு பேரு ஜிஎஸ், பொது அறிவு. ஜெனரல் ஸ்டடீஸ் தான் சொல்லுவாங்க, ஜெனரல் நாலேஜ் நீங்க வச்சுக்கலாம். மீதி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். மீதிங்கிறது என்னன்னா கணிதத்தை தவிர, அதுல வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய இதுல வந்து நீங்க என்ன சொல்லிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாம் சேர்ந்து 25. அப்ப மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னா, மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 200 வினாக்கள், ஒவ்வொன்றுக்கும் 1.5 மார்க்ஸ். சோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 300 மதிப்பெண்கள். இந்த 300க்கு எவ்வளவு எடுக்கிறீங்கன்றத பொறுத்தா உங்களை கவுன்சிலிங்ல கூப்பிடுறதெல்லாம் உங்களை வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் வச்சு கூப்பிட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு முதல்ல கூப்பிடுவாங்க, வரிசையா போஸ்ட் இருக்கும். உனக்கு என்னப்பா வேணும், பிஓ வந்து மதுரையா, பிஓ மதுரை எடுத்துட்டு போ. பிஓ மதுரை எடுத்து போனா மதுரையில பிஓ வந்து ஒரு 150 இருந்துச்சுன்னா இப்போ உனக்கு குறைஞ்சு 149 இருக்கும். அடுத்து 2வது ரேங்க் வருவா, வரையா நீ எங்க எடுக்கணும், நான் பிஓ வேலூர் எடுக்கிறேன், ரைட்டு, தேசம் எடுத்துட்டு போங்க, வரிசை. சோ இப்படியே தான் வரிசை நீங்க என்னன்னா, அப்ப உங்க ரேங்க் பிரகாரம் தான் கூப்பிடுறாங்க. அப்ப முதல் ஃபில்லப் ஆகிறதுலாம் ஓசினா ஜென்ரலா ஓசி காஸ்ட்லாம் கிடையாது. அது அந்த அளவுக்கு மார்க் எடுத்தவங்க வருவாங்க. நிறைய பேர் ஓசிங்கிறவங்க இந்த எக்ஸாம் நிறைய பேர் எழுதுனதே கிடையாது. ஓசிங்கிற அதர் காஸ்ட்ங்கிறத ஆக்குபை பண்றது யார் அப்படின்னா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி தான் ஆக்குபை பண்றது. தமிழ்நாட்டில் ஒரு 100 போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறாங்க அப்படின்னா, 100ல வந்து ஓசிங்கிற காஸ்ட் உள்ளவங்க, பார்வர்டு காஸ்ட்ங்கிறவங்க உள்ளவங்க ஒரு 4 பேர் 5 பேர் எடுத்தாலே பெரிய விஷயம். எல்லாமே பிசி தான், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி தான் எல்லாமே எடுக்கிறது. ரைட். சோ ஜெனரல் மென்டல் எபிலிட்டி ஏற்கனவே 100 பத்தி பேசுறேன், எவ்வளவு எடுக்கணும்னு சொன்னேன். அடுத்து வந்து 25 கொஸ்டின் அடிப்படை கணித அறிவு. சரிங்களா? அடிப்படை கணிதம் தானே, அப்ப நமக்கு எல்லாமே தெரியும் நினைச்சாங்க. சரிங்களா? அது ரொம்ப பெரிய, அதாவது ஓவர் கான்பிடண்டாவும் இருக்காங்க, இது இருக்காங்க. கணக்குல 25க்கு 25 எடுக்கணும். முடியாத பட்சத்தில் 24வது எடுக்கணும், முடியும். குரூப் 4 லெவல்ல எல்லாம் இருக்கும்போது 25 எடுக்கலாம், போனா போதும். உங்களுக்கு ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் எப்போ விடுவோமே ஒண்ணு, சரியா? தப்பா ஒண்ணு விடுவோம், தெரிஞ்ச கொஸ்டினே தப்பா விடுவோம். அப்பாவின் வயதை கேட்பா, நீங்க என்ன பண்ணுவீங்க, மகனின் வயதை கேட்பீங்க. மகன் வயதை கேட்டா அப்பாவின் வயது. ஏறு வரிசையில் இளங்கன்னா என்ன பண்ணுவீங்க,
இறங்கு வச்சு நம்ம என்னைக்கு எப்பவுமே நேட்டி புதியா வீட்டுல சொல்லி சொல்லியே இருந்தாச்சா அதே மாதிரிதான் இங்கேயும் வரும். சோ 20க்கு கீழே குறையவே கூடாது எக்காரணம் கொண்டு. 20 கீழே குறைஞ்சா வேலையே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. குரூப் 1 குரூப் 2 ஓட்டில எல்லாம் இந்த பிரிலிம்னா ரொம்ப முக்கியம் கிடையாது. 120 எடுத்தாலும் கிளியர் பண்ணுவான், 160 எடுத்தாலும் கிளியர் பண்ணுவான். 2 பேரும் ஒருத்தர் தான் மெயின்ஸ்ல வச்சு எடுக்க. இங்க அப்படி கிடையாது. நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சுதான் வேலை. ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா சில சமயம் உங்களோட ரேங்க் 1000 ரேங்க் கூட தள்ளி போயிடும். யோசிச்சுங்க. ஒரு கொஸ்டினா அடுத்த ரேங்க் கிடையாது, 1000 ரேங்க் தள்ளி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டினால உங்களுக்கு விஓ கிடைக்கலாம், இல்ல விஓ கிடைக்காம போகலாம். ஒரு கொஸ்டினால உங்களுக்கு போஸ்டிங்கே கிடைக்கலாம், இல்லாம கிடைக்காம போகலாம். அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிகே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, லாங்குவேஜ் விட்டுருவாங்க. அது தப்பு. நிறைய பேர் பண்றக்கூடிய மிஸ்டேக் இன்னும் சொல்ல போனீங்கன்னா லாங்குவேஜே படிப்பான், ஜிகே படிக்கவே மாட்டான். இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். சில பேர் மேத்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. மேத்ஸ் ஒண்ணும் கிடையாதுங்க. ஜெனரல் மெண்டல் பத்தி பிராக்டிஸ் பண்ணா யாருக்குனாலும் வரும். ஆனால் எனக்கு தெரியாது, நான் அந்த சிலபஸ் வச்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா கண்டிப்பா 25 எடுக்கலாம். நான் இன்ஜினியரிங் படிச்சனாக்கும், நான் எம்எஸ்சி மேத்ஸ் ஆக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். 16 வந்தாலே பெரிய விஷயம். இது வேற, காலேஜ்ல படிச்சது வேற, அது மனப்பாடம் பண்ணது. இங்க அப்படி கிடையாது. கான்செப்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக எடுக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் குறைக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அடுத்து முக்கிய கான்சன்ட்ரேஷன். டெய்லி டூ. ஒரு மெடிடேஷனோ ஒரு பிராணாயாமமோ பண்ணணும். 10 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. தட் வில் இம்ப்ரூவ் யுவர் கான்சன்ட்ரேஷன். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படிங்கறத இம்ப்ரூவ் பண்ணும். சும்மா சிம்பிளான விஷயம். ஒன்னும் கிடையாது. சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அது இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஐ பவர் ஆல்சோ. ஒன்னும் கிடையாது. ஒரு செவத்துல ஒரு சின்ன புள்ளியை வைங்க. அந்த செவத்துல புள்ளி வச்சு அந்த புள்ளியை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பாருங்க. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க, பெரிய ரொம்ப பிஸியான ஆளா சொல்லுங்க. 10 நிமிஷம் கான்சன்ட்ரேஷன் அதான், ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இப்ப நீங்க படிக்கிறதே பயங்கர இன்வால்வ் ஆகி படிக்கிறதே பெரிய கான்சன்ட்ரேஷன். தனியா போய் ஒரு பெரிய இது பண்ணணும், மெடிடேஷன் ஏகப்பட்ட போய் அங்க போய் இதுல போய் கேதார்நாத்ல போய் குகைக்குள்ள உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணலாம் அவசியம் கிடையாது. அடிக்கிறதே சில படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு கூடி வந்துட்டு போனியா, ஏதோ எடுத்துட்டு போனியான்னு கேட்போம்ல, அப்பதான் கான்சென்ட்ரேட் பண்றோம்னு அர்த்தம். அது தூங்கிட்டு இருந்தாலும் எடுத்துட்டு போனது தெரியாது, அந்தது கிடையாது. படிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது உள்ள நடந்த சம்பவம் தெரியாது, ஏதாவது வெளியே சவுண்டு கேட்டிருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு படிக்கிறோம்னு அர்த்தம். சோ ஒரு பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆகணும், ஒரு மெடிடேஷன். இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்னது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் படிச்சதெல்லாம் மறந்து போகுது. அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கீங்க, படிச்சதெல்லாம் மறந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. எனக்கு பசுமர ராணி போல இருக்கு, படிச்சது எதுவுமே எனக்கு மறக்காம அப்படியே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம். அதனால கவலைப்படாதீங்க, படிக்க மறந்து ரிவைஸ் பண்ணுங்க. ரொம்ப மறக்கூடாது. ரொம்ப மறந்தா பிரச்சனை. ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டு கேட்பான், திரும்ப சொல்லியிருப்பீங்க. அடுத்தவங்க கேட்பா, திரும்ப திரும்ப கேட்டாலும் தெரியாது. சில விஷயம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை மட்டும் கேட்டாலே தெரியாது. அப்போ ஏதோ பிரச்சனை. அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்ல ராமஜெயம் மாதிரி அதை நிறைய தடவை என்ன பண்ணிருப்பீங்க, எழுதி வச்சிருப்பீங்க, ஆனாலும் தெரியாது. இன்ன வரைக்கும் பசங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா தெரியாது. முதல் எண்ணியல் எண்களின் ஏதோ என்ன இன்ட்டு என் மைனஸ் சொன்னா என் இதா கீழே 2 4 தெரியுங்க, கஷ்டம். அதுதான் மேத்ஸ்லயே மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு உங்க மெமரி தான், மெமரி பேஸ் பண்ணி தான். பெரிய நீங்க ரொம்ப ஐக்கியூ 120 பயங்கர மேதையா இருக்கலாம் அவசியம் கிடையாது. நிறைய மனப்பாடம் பண்ணணும். யாரெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்றாங்களோ அவங்க வேலை வாங்கலாம். நிறைய மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணா என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு காரணம் கண்டினியூஸா உட்காந்து இருக்கேன். சரியா, உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம் எழுதுற நாலேஜ் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் படிக்கலாம். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா 12 மணி நேரம் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 2 டிஜிட் ரேங்க் எடுத்து வேலைக்கு போகலாம். ரைட். சோ நான் ஒரு கொஸ்டினுக்கு வரேன். 75 கொஸ்டின் அப்படிங்கும் போது நான் சொல்லிருக்கேன் 25 மேத்ஸ்ல 25ல ஒரு 1-2 தான் விட்டுக்கலாம். மீதி 75 இருக்கு. 75ல கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்டத்தட்ட எடுக்கணும்.
75ல 50 எடுக்கிறதுனா எவ்வளவு எடுக்கிறோம் நினைச்சுப்பாங்களே. 75 50 எடுக்கிறதுனா எத்தனை எடுக்க போறோம்? சிம்பிளா மேத்தமேட்டிக்கலா பேசுறது அப்படின்னா 3 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் ரைட் ஆகணும்? அதுதான் நம்ம கஷ்டம் தான். 75ல 50 எடுக்கணும்னா 3 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் ரைட்டா இருக்கணும்? 2. 75ல 50னா 2/3. அப்போ 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் எடுக்க முடியாதா? கண்டிப்பாக எடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இங்க என்ன கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் எதிர்பார்க்க ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது கண்டிப்பா இருக்கணும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. இப்ப நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கும்போது என்னதுன்னா நம்ம எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண போறோம். சரிங்களா? சோ அந்த 75 கொஸ்டின் 25 கொஸ்டின் நமக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல. அப்ப 50 நல்லா புரிஞ்சுக்கணும். 75 கொஸ்டின் 50 கொஸ்டின் நமக்கு எடுக்கணும். 50 மார்க் எடுக்கணும். 50 கொஸ்டின் கரெக்டா இருக்கணும். 50 தெரியணும். 50 தெரியணும் அவசியம் கிடையாது. பாதி தெரிஞ்சு நீ நம்ம இன்டெலிஜென்ட் கெஸ் பண்றோம். இல்ல நமக்கு எல்லாமே எல்லா கிரகங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணா வேணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதுலயே சொல்லுவான், நான் எதெல்லாம் என் ஃப்ரெண்டு கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட், நான் எதெல்லாம் கெஸ் பண்றோம் அது ரொம்ப திங்க் பண்ணி எதெல்லாம் கெஸ் பண்றோம் அது எல்லாமே அவுட்டு. சில கொஸ்டினை பார்த்தாலே ஏன் நினைப்பேன், ஆனா நான் நினைச்சதை நான் போட மாட்டேன். சரியா? இன்னும் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு சிஏ போடுவேன். இங்க பார்த்தா எதுவும் அதிகமா இருக்கும், அது ஏ தான் ஆன்சரா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சொல்லுவீங்க, எக்ஸாம்ல திரும்ப பண்ணுவீங்க. நம்ம மைண்ட் சொல்லுங்க, கொஸ்டினுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு சீர ஆன்சர்னு சொல்லும். அது நம்ம கண்ணு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சயின்டிபிக்கா ஏன் அப்படின்றது சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம கண்ணு நம்ம புக்கை பார்த்து அதை ரெஜிஸ்டர் பண்ண விஷயம் நமக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்ம வேற எங்கேயோ போயிருப்போம். ஆனா கண்ணு அப்படி கிடையாது, அப்படியே அதை பார்த்துருக்கோம். அதுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா மேட்ச் கவுண்ட் அப்படின்னு வந்துடும். அதுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லும். ஆனா நமக்கு அப்ப இல்லையா, இங்க நம்ம எங்கேயோ வெளியே போயிட்டோம். சரியா? அதனால நமக்கு தெரியாது. அதனால தெரியாத கொஸ்டினுக்கு மைண்ட், தெரியாத கொஸ்டினுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்க போட போறீங்க. எப்படியும் அந்த கொஸ்டின் தெரியாது, மைண்ட் என்ன சொல்லுங்க கேளுங்க, தப்பானாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அது உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க வெளியே வேற வெளியில அங்கேயே வேற திங்க் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க, கண்டிப்பா தப்பாதான் இருக்கும். எல்லா எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே தெரியும். இதை மறுத்து யாருமே இது வரைக்கும் பேசவே கிடையாது. நான் எத்தனை வருடங்களா சொல்லிட்டு இருக்கேன், ஆமா சார் சொல்லுவான். திரும்ப அதே மாதிரி பண்ணிட்டு ஆமா சார் திருந்த மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாம டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். எவ்வளவு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வேணாலும் இங்க பண்ணுங்க. ஒரு பேர்ல மிஸ்டேக் பண்ணீங்கன்னா தெரியும், அதே பண்ண மாட்டேங்க. ஆகா எக்ஸாம் டெஸ்ட் எழுதும் போது இது பண்ணோம், ஒரு கொஸ்டினுக்கு அறிஞர் பொருள் கேட்டதுக்கு நம்ம என்ன போட்டோம், எதிர்ப்பதத்தை போட்டு விட்டோம். ஏன்னா வரிசை அறிஞர் பொருள் அடுத்து எதிர்ப்பதம் கேட்பான். எதிர்ப்பதம் கேட்கும் போது திரும்ப என்ன பண்ணுவான், அறிஞர் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அந்த மாதிரிலாம். ஒவ்வொரு கொஸ்டினை படிக்கும் போது அந்த கொஸ்டினை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் வரும்போது அந்த கொஸ்டினை மண்டையில வச்சுக்க கூடாது, அதை அப்படியே மறந்துடும். புதுசா ஃப்ரெஷ்ஷா படிக்கணும், ஃபாஸ்டா படிக்கணும். டைம் கண்டிப்பாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டைம் இல்ல சார் அப்படின்லாம் சொல்லலாம் முடியாது, சொல்லலாம் இருக்காது. கரெக்டா இருக்கும். ஈவன் மென்டல் எபிலிட்டி கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்தா கூட டைம் இருக்கும். 25 கொஸ்டினுக்கு 30 நிமிஷம் கூட எடுத்தீங்கன்னா கூட நல்லதுதான். டைம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் நல்லா படிச்சவங்களா பாத்தீங்கன்னா சில பேர் 1/2 hour டைம் சும்மா வச்சிருப்பாங்க. சீக்கிரம் 2:30 மணியே முடிச்சிருவான். இந்த 2:30 மணி நேரம் முடிச்சா என்ன பண்ணுவான் தெரியுமா, நல்லா பண்ண கொஸ்டின் அடுத்து மாத்திட்டு இருப்பான். நமக்கு டைம் கரெக்டா இருந்ததுன்னா ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுருவோம். எக்ஸாமே 2 தடவை பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஏன்னா இதுல எல்லாம் பால் பாயிண்ட் பண்ணா ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அழிக்கிறதெல்லாம் கஷ்டம். அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் எதெல்லாம் ஓரளவு டவுட்டா இருக்கும் அதெல்லாம் பண்ணணும். சுத்தமா தெரியாத கொஸ்டின் இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் கடைசியில வச்சுக்கணும். சுத்தமா தெரியாது, அது எதுவுமே தெரியாது. மொத்தம் எப்பவுமே 3 விதமான கேட்டகரியா கொஸ்டின்ஸ் இருக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஒண்ணு நமக்கு தெரியும், அதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். இன்னொரு கொஸ்டின் எதுனா 2 தான் எலிமினேட் பண்ணிடுவோம், இதுவா அதுவான்னு இருக்கும். 3வது கொஸ்டின் என்ன, கொஸ்டினும் முடியாது ஆப்ஷனும் முடியாது, அது விட்டுறக்கூடாது. அதுல இருந்து மார்க் ஒரு கொஸ்டினும் புரியாத ஆப்ஷனும் புரியாம ஒரு 10 கொஸ்டின் இருந்ததுன்னா அதுல இருந்து எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? எல்லாமே பிபின்னு போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3வது முடியாது. ஒரு கொஸ்டினுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத இருக்கும்போது அப்ப 3 கொஸ்டின்ங்கிறது உங்களை எங்கேயே கொண்டு போய் விட்டுருவோம் ரேங்கிங். அதனால இன்டெலிஜென்டாவும் ஆன்சர் பண்ணுவோம்.
சயின்டிபிக் ஆன்சர் பண்ணணும். பின்னாடி சொல்றேன் எப்படி சயின்டிபிக் ஆன்சர் பண்றதுன்றது பின்னாடி பார்ப்போம். சயின்டிபிக்கா தெரியாத கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் போடலாம். சயின்டிபிக் தான், பியூர் சயின்டிபிக் தான். நீங்க எழுதுன பின்னாடி உங்களுடைய ஆன்சர் ஷீட் எல்லாம் பார்க்கணும். உங்க ஆன்சர் ஷீட்ல எப்படி எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுல உங்க ஆப்ஷன் அங்க சூஸ் பண்ணணும். சும்மா இருக்காங்க நீங்க போய் ஏதாவது ஒரு இதுல போய் குலதெய்வ வாசல் முன்னாடி போயிட்டு வரக்கூடாது. இன்னைக்கு வந்து தெரியாத கொஸ்டின் சி போட போறேன், டி போட போறேங்கிறது தப்பு. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு மேத்ஸ் கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். எங்கேயாவது மேத்ஸ் கொஸ்டின்ல பார்த்தா ஒரு பையில 5 பந்துகள் உள்ள அப்படின்னா அதுக்கு மேல படிக்கவே மாட்டான், சி போட்டுருவான். அதுக்கு என்ன பந்து இருக்கும், அப்புறம் கலர் இருக்கும், அப்புறம் வந்து அது கடைசியில நிகழ்த்தவனு கேட்பான். இது எதுக்கு கான்ட்ராக்ட் வந்தாலும் வந்துடும். சரியா? அதனால என்ன பண்ணுவான்னா மேத்ஸுக்கெல்லாம் சி போட்டுவான். ஏன்னா போன வருஷம் டி போட்டா வரல, இந்த தடவை சி போடுவோம். இதான் பண்ண தேவை இருக்காது நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். அது மாதிரி லாங்குவேஜ் எல்லாத்துலயும் சரி, ஹவு டு அவாய்ட் கேட்கிறேன், ஹவு டு அவாய்ட் சில்லி மிஸ்டேக்ஸ் இன் ஜெனரல் இங்கிலீஷ்னாலும் அதான் ஜெனரல் இங்கிலீஷ் சரி, இதுவும் சரி. கிராமர் வந்து பாத்தீங்கன்னா எப்பனா 2 ஆப்ஷன் போய் 2 அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். கிராமர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொது தமிழ பொது ஜெனரல் இங்கிலீஷும் பார்ட் ஏ இருக்கும், பார்ட் பி இருக்கும், பார்ட் சி இருக்கும். பார்ட் ஏங்கிறது இலக்கணம் கிராமர், பார்ட் பிங்கிறது லிட்டரேச்சர் இலக்கியம், பார்ட் சிங்கிறது ஆத்தர்ஸ் ஆசிரியர்கள். இது அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் பி பார்ட் சி வரும். பார்ட் ஏல வந்து ஒரு 30 வினாக்கள் வரலாம். ஆனா டிசைட் பண்றது எதுனா பார்ட் ஏ தான். கொஞ்சம் அறிவை யூஸ் பண்றது எது அப்படின்னா பார்ட் ஏ தான். பார்ட் பி பார்ட் சிக்கு அறிவெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, மெமரி மனப்பாடம் பண்ணணும். இந்த புத்தகத்தை இவர் யாரு கேட்பான். கொஸ்டின் அப்படி கேட்பானா, கீழ்கண்ட இந்த புத்தகத்தை இவரால் எழுதப்படாதது எது, கீழ்கண்ட நூல்களில் இவரால் எழுதப்படாது எதுன்னு கேட்பான். உடனே ஆப்ஷன் பாத்தீங்க அவரால் எழுதப்பட்டதா இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவான், டிக் பண்ணிடுவான். கீழ்கண்ட நூல்களில் எந்த நூல் அண்ணாவால் எழுதப்படாதுன்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் அண்ணாவால் எழுதப்பட்டது டிக் பண்ணிடுவான். கேட்டது என்ன அப்படின்னா 4ல் 3 வந்து எழுதியிருப்பாரு அண்ணா, ஒண்ணுதான் எழுதல. இவன் கேர்லெஸ் மிஸ்டேக். இங்கிலீஷ்ல பண்றதுக்கு அதே தான், எல்லாத்துலயும் பண்றதுக்கு என்ன கேர்லெஸ் மிஸ்டேக். என்ன காரணம், ஒழுங்கா கொஸ்டினை படிக்காது அல்லது தரவா படிக்காது. ஒரு நாட்டு இந்த ஒரு ஆசிரியர் எழுதி எந்த நாட்டக்காரன்னு கேட்பாங்க, முதல்ல ஸ்காட்லாந்து கேட்பாங்க, சரிங்களா, டச்சுன்னு கேட்பாங்க, டச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டச்சுனா என்னன்னு தெரியணும், டான்ஸ்னா என்னன்னு தெரியணும், சத்தமா தெரியும். அதாவது ஒரு இன்வால்வ் ஆகி படிச்சீங்கன்னா போதும். ஜெனரல் இங்கிலீஷோ ஜெனரல் தமிழோ எதா இருந்தாலும் சரி, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த இதுலயுமே கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கு அது எதுவா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு பிராக்டிஸ் எ லாட். நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது எதெல்லாம் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க என்ன சொல்றது, ஆய்வு பண்ணணும், உங்களை ஆய்வு பண்ணணும். ஏன் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வரும், எதனால இதுக்கு மிஸ்டேக் விட்டோங்கிறத எழுதி வைங்க. ஏன் இந்த கொஸ்டினுக்கு மிஸ்டேக் விட்டோம், இதுக்கு தானே சரின்னு நமக்கு தெரியும், ஏன் தப்பா பண்ணோம். ஒவ்வொருத்தவங்களும் கேர்லெஸ் மிஸ்டேக் வித்தியாசப்படும், எதனால பண்றது அப்படின்றது. அதை நீங்க கரெக்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க மட்டும்தான் உங்களால இது பண்ண. அதாவது ஜென்ரலா கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ். எல்லாருக்குமே கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். கேர்லெஸ் மிஸ்டேக்கை சுத்தமா ஜீரோ ஆக்கணும்னு நினைக்காதீங்க, முடியாது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவரை என்ன நினைப்பாரு அப்படின்னா, நான் 2 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் வருவார், 1 கொஸ்டின். அதனால கேர்லெஸ் மிஸ்டேக்கே வராம இருக்காது, கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைக்கிறேன். இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஜெனரலா இந்த எக்ஸாமினேஷனை பத்தி. கண்டிப்பாக எவ்வளவு பேரு லட்சத்தெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, எல்லாமே அப்படிதான் இருக்கு. லட்சம் பார்ப்பீங்க, 21 லட்சம் தாங்க சொல்லப்போனா, இந்த 25 லட்சம் கோடி கூட இந்த எக்ஸாம் பிளே பண்ணலாம். 20 வருஷத்துக்கு மேல கூட இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம், வரப்போற குரூப் 4. அதனால நம்பர்ஸ் எதுவும் முக்கியம் கிடையாது. புதுசா படிச்சவங்க, ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறவங்க, ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்க கூட பாஸ் பண்ணாம போகலாம். இது பிரஷரா இருக்கிறவங்க வரலாம். அது எல்லாம் நீங்க எப்படி இந்த 80 நாளை யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான். போன தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவரை இந்த தடவை குரூப் 4 பாஸ் பண்ணணும் முடியாது. அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப அவர் படிச்சா மட்டும்தான் முடியும்.
அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஏற்கனவே நிறைய தெரியுமே, நிறைய படிச்சிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு கொஞ்சம் திரும்ப படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். திரும்ப அதே 6வது புக்கா, திரும்ப கடவுள் வாழ்த்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்காம ரைட் கொஞ்சம் எதை படிக்கும் போது இன்ட்ரெஸ்டோட படிங்க. இதுக்காக ஐயோ இதெல்லாம் படிக்கிறோமே அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. இன்ட்ரெஸ்டோட படிங்க, இன்வால்வ் ஆகி படிங்க. எக்ஸாமுக்குன்னு படிக்காதீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம்னு படிங்க. ஒவ்வொன்றும் படிக்கும் போது இப்போ சிலபஸ் பாத்தீங்கன்னா புது அறிவியல் இருக்கும், ஃபர்ஸ்ட் இயற்பியல், பேரண்டத்தின் அமைப்பு, யூனிவர்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூனிவர்ஸ். அப்படின்னா இப்ப யூனிவர்ஸை பத்தி நம்ம இருக்கிற பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜாரு. ஹிஸ்டரியை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட தான் இருக்கு. ஹிஸ்டரியிலே நீங்க இன்ட்ரெஸ்ட் வரவழைச்சுக்கணும். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுக்கு என்ன பெயர்? கடாரம் கொண்டான். ஓ, கடாரம் அப்படிங்கிறது என்ன இருந்துச்சு? கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்டான் அப்படின்றார். கங்கை கொண்டான் அப்ப நார்த் இந்தியாவில போய் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுமா, நார்த் இந்தியன் கிங் யாரு? யார ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டார் கேட்கறது மட்டும் சொல்லுவோம். எந்த வடக்க மன்னரை ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டார், அதனாலதான் அவனுக்கு பேர் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பால வம்சத்து மன்னர் யாரு? இப்ப கூட ஒரு வாய்ஸ் ஃபைல்ல அந்த கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாரு. இந்த மன்னன் பேர் என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ ஓபன் டு ஆல். ராஜேந்திர சோழன் எந்த மன்னரை வெற்றி கொண்டதினால் அவருக்கு பேரு கங்கை கொண்டான் அப்படின்னு வந்தது. அவர் ஒரு பால நாட்டு மன்னர். சொல்லுமா, ஏதாவது சொல்ல வர? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. மகிபாலன். வெரி குட், மகிபாலன். அந்த மன்னர் பேரு மகிபாலன். அவரை வெற்றி கொண்டதுனாலதான் கங்கை கொண்ட சோழபுரத்தை நம்ம அப்பா பண்ண மாதிரி. அப்பா யாரு? ராஜராஜ சோழன். எப்ப பிரகதீஸ்வரர் கோயில கட்டினார்? கிபி 1010. 1000 இது 2010 பண்ணார். அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கிறேன். விச் பார்ட் டேக் ஃபர்ஸ்ட் அப்படின்பாங்க. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறாரு ஆன்லைன்ல, சார் எதை சார் ஆன்சர் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது அப்படின்னா டசன்ட் மேட்டர். வெறும் மேத்ஸா இருக்காது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல் தெரிஞ்சா பண்ணிக்கலாம், அப்புறம் யோசிக்கலாம். அப்புறம் யோசிக்கிறதெல்லாம் மேத்ஸ் எல்லாம் எடுத்து கடைசியா கூட போட்டு ஒவ்வொருத்தர் எடுத்து பொறுத்துங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப் 1 சில பேர் கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின், 15 மார்க் இருக்கும். ஏன்னா சார் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 15 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க, அப்புறம் 8க்கு வருவாங்க, அப்புறம் 3க்கு வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான் 3 ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவான். இது என்ன பண்றீங்க உங்களோட விருப்பத்தை பொறுத்து. நீங்க எதை ஃபர்ஸ்ட் பண்ணீங்க எதை பண்ணீங்கன்னு கம்ப்யூட்டர் யாருக்கே தெரிய போறது இல்ல. கடைசியில எல்லாருமே 200 முடிச்சிருவோம். இதுல போய் நீங்களே பார்த்தாலே தெரியாது எதை ஃபர்ஸ்ட் பண்ணு. நார்மலா எல்லாரும் எதை பண்ணுவாங்க, லாங்குவேஜ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 1வது கொஸ்டின் லாங்குவேஜ் தான் இருக்கும். சில பேர் இல்ல நான் பொது அறிவு பண்றேன் அப்படின்னு 101வது கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் பண்ணுவான். ஆனா 101A 102Bங்கிறத கொண்டு போய் 1A 1B போட்டுருவான். போட்டிருக்கான். இது மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதான் நான் சொல்றேன். சில பேர் ரொம்ப சரி லாங்குவேஜ் வேணாம், அது எதுக்கு இப்ப லாங்குவேஜ் 4 கொஸ்டின் பார்ப்பான், 4மே தலை சுத்துற மாதிரி இருக்கும். சரி வேணாம் விட்டுரு. ஜிகே இருந்து போவோம் அப்படின்னா அது அதை கூட தலை சுத்துற மாதிரி இருக்கும். சரி இங்க வந்துட்டோமே திரும்ப அங்க போக முடியாது, இதுல இருந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்து ஆரம்பிப்பான். அது ஜிகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வேற என்ன, நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் எதுன்னு கேட்பாங்க. ரைட்டு 73rd இருக்கும், டிக் பண்ணிடுவான். 101க்கு சி. ஆனா இங்க எங்க கொண்டு போய் போட்டிருப்பான், 1க்கு சின்னு போட்டுருவான். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இது மாதிரி 110 வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் தான் தப்ப திருப்பிட்டு அப்புறம் அதை அழிச்சிட்டு அப்புறம் மாற்றி பண்ணி வேலைக்கு வாங்கிட்டான். சரிங்களா? அதனால அந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக். எப்படி வேணாலும் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம போயிடுவோம். மிஸ்டேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி வேணாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாவது வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்கிறாரு. நான் ஒருத்தர் கேட்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவா, பொது அறிவுமா. பொது அறிவும் லாங்குவேஜ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத. அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்கிறது ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். இல்லாம இருக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாதன்றது வேறுபடும்.
ஜென்ரலாவே பாத்தீங்கன்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப கவனமா வரவழைச்சுக்கணும். திரும்ப சொல்ற இன்ட்ரெஸ்டா சப்ஜெக்ட் வரவழைச்சுக்கணும். எக்ஸாமுக்கு படிக்காதீங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட் சொல்லுங்க. ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் ரெண்டு இருக்கும். சரிங்களா? பிடிக்காத சப்ஜெக்ட் அதுல மார்க் கம்மியா இருக்கு. சிலதுமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம எது தப்பு நினைச்சோமோ எது பிடிக்காத நினைச்சோமோ அவனெல்லாம் பண்ணிருப்போம். நம்ம சப்ஜெக்ட் ஒண்ணு வச்சிருப்போம் தெரியுமா, அதுதான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். டிபெண்ட்ஸ். அதனால பிடிச்சது பிடிக்காதுன்றது நார்மலா நான் சொல்றாங்க. நிறைய பேருக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா ஹிஸ்டரி தான். சில பேருக்கு வந்து மேத்ஸ் இருக்கும், சில பேர் இருக்கா, நிறைய பேர் சரியா. சோ ஹிஸ்டரி பிடிக்காதான் இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, அதான் எப்போ சத்தமா நிறைய வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, நிறைய வருடங்கள்லாம் கிடையாது. அப்படியே இருந்தா கூட படிக்க ஞாபகம். சில முக்கியமான வருடங்கள்லாம் தெரியும். அலெக்சாண்டர் படையெடுத்த வருடம் எது? 324. அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் டி ஈயா இருக்கும். அது அலெக்சாண்டர் படையெடுத்த வருடம் என்ன? கலிங்க போர் நடந்த வருடம் என்ன? கலிங்க போர் வருடம். ஒத்துழையாமை இயக்கம் வருடம் என்ன? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920. காந்தியடிகள் முதல்ல இந்தியாவுக்கு, கடைசியாக இந்தியாவுக்கு பெர்மனண்டா இங்கிருந்து வந்த வருடம் என்ன? 1915. ஏன்ஷியல்ல சொல்ல மாட்டீங்க. மெடிவல்ல நிறைய வருடங்கள் இருக்கும். எல்லா வருடங்களும் ரொம்ப முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியமான வருடங்கள் படிங்க. வருடங்கள் கேட்டதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி கலிங்கத்து போர் தெரியணும். கலிங்க போர் வந்து 260 360 பிசி. எப்ப கலிங்கத்து போர் நடந்தது? கலிங்கத்து போர் 261 பிசியா 361 பிசியா? எந்த ஆப்ஷன்? 2 தானே ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். சரிங்களா? அதுல இருந்து கண்டுபிடிக்கிறேன். கலிங்கத்து போருங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான வருடம். ஏன்ஷியன்ல ரொம்ப முக்கியமா கிடையாது. 326 இருந்து அலெக்சாண்டர் இன்வேஷன், அலெக்சாண்டர் படையெடுப்பு. 323 இறந்துருவார். அதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச ஹிஸ்டாரிக்கல் இயர். புத்தரோ மகாவீரோ பிறந்த வருடமோ எல்லாமே அப்ராக்சிமேட் தான், நமக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அடுத்து வந்து சாக வருடம்னு கேட்பாங்க. சக வருடம் இப்போ 78 AD. விக்ரம வருடம் கேட்பாங்க 58 அல்லது 57 BC. அப்போ ஹிஸ்டரியும் ஒரு பானிப்பட்டு போறோம்னா அங்க பானிப்பட்டுக்கே போயிடணும். ஹரியானா இருக்கிற பானிப்பட்டுக்கே போய் படிக்கும். ஓ பானிப்பட்டு போர் இவருக்கு விஷுவலைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? அதனால பிடிக்காத சப்ஜெக்டையும் பிடிக்கிற மாதிரி வரவழைச்சிங்க. நீங்க அது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? எக்ஸாமுக்கு படிக்கணும். நிறைய விஷயங்கள் நான் திரும்ப சொல்லுவீங்க. எக்ஸாமுக்கு படிக்காதீங்க, நிறைய நாலேஜுக்காக படிக்கணும். இப்ப கேட்கறாங்க ஒருத்தர் இங்கிலீஷ் they are asking nationality, another belonging to USA, they are asking USA which province in year. சரிங்களா? சோ அது அட்லீஸ்ட் சிலபஸ்ல இருக்கணும். சரிங்களா? சோ சிலபஸ்ல இருக்கும். சிலது அதாவது கேட்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளை கேட்பான், அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப் பண்ணுவீங்களா, நீங்க எந்த ஸ்டேட்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் ஸ்டேட். சரிங்களா? அப்போ ஒரு நேஷனாலிட்டி வந்து அந்த ஸ்டேட் சம்பந்தப்பட்டது அதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த ஸ்டேட் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட் வந்து இந்த லிட்ரேச்சர்ல வந்திருக்கதா இருக்கும். அதனால உள்ளவங்களுக்கு தான் கேட்பாங்க இல்லையா. மற்றபடி ஜென்ரலா நேஷனாலிட்டிங்கும் போது கண்ட்ரியை தான் கேட்பாங்க. ஓகே பிரபு, அது படிக்க வந்துடும். அவ்வளவுதான். எதுவும் தெரியாத மாதிரி இருக்கு, நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார், இதெல்லாம் நிறைய பேருக்கே பிரச்சனை இருக்கான். சரியா? எக்ஸாம் நடுங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், என்ன அப்படின்னா எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். நான் எப்படி போய் இந்த எக்ஸாம் எப்படி வந்தனோ, ஆரம்பத்துல எப்படி இந்த எக்ஸாம் எழுத வந்தனோ, அதை விட மோசமான நிலைமைக்கெல்லாம் எக்ஸாம் நெருங்க அந்த ஃபீலிங் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து சாதாரண ஃபீலிங் தான். எதை ஸ்டார்ட் பண்றதுன்னே சொல்லிட்டு அப்படியே நாட்கள் போயிடும். எக்ஸாம்பிள் சார் புது புக் எக்கனாமிக்ஸ் வரல வால்யூம் 1 வரல, காலேஜ் இருக்கிறத படிக்க மாட்டான். எவ்வளவு புக்கு கையில இருக்கும். தமிழ் வரல சார், 7வது தமிழ்ல வரவே வரல, 6வது படிச்சியா 8வது படிச்சியா பழைய புக்கு படிச்சியா கிடையாது. அதுக்கு வந்து சேர எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் PDF ஃபைல் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் இது படாது.
அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க. எதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு 30 மாடி 100 மாடிக்கு கட்டடத்துக்கு போனா கூட படிக்கிறதா காலை வச்சு போகணும். சரிங்களா? ஒண்ணுமே தெரியலனாலும் படிப்படியா படிக்கணும். இந்த படி ஏறுறதுக்கே தயங்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்தவங்க இது ஆமா கூட என்ன ஆயிரும் அப்படின்னா நேரம் போயிருக்கும். டெய்லி படிங்க. ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதீங்க. என்னைக்கெல்லாம் படிக்கலையோ அன்னைக்கெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்படினாலும் படிக்கலாம்னு சொல்றதுக்கு ஆன்சர். இன்னைக்கு படிக்கலையா அன்னைக்கு நைட்டு சாப்பிடாது. இன்னைக்கு நைட் நான் 12 மணி நேரம் படிக்கலையா சாப்பிடக்கூடாது. டெய்லி 12 மணி நேரம் படிங்க. என்ன நேரம்லாம் கிடையாதுங்க சார், நான் நைட்டு படிக்கிறேன், நைட்டு படிக்க, பகல்ல படிக்கீங்க, பகல்ல படிங்க. ஒவ்வொருத்தருக்கு வேற மாதிரி இருக்க சொல்லிட்டு சொல்லியிருப்பான் சார். நான் இந்த நீங்க வேலை வாங்கிட்டு போனத போய் கேட்பாங்க, நீங்க எப்படி படிச்சீங்கன்னா நான் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு படிச்சேன்ட்டு தேவைப்படாது. நமக்கு சரி, நான் 3 மணிக்கு எந்திரிச்சு 30 வரை புக்கு விடும் கீழே. எல்லாரும் இப்ப இருக்கிறவங்க எல்லாமே நைட் 1 மணி 2 மணி வரைக்கும் வேணாலும் படிக்க ரெடி. ஆனா காலையில மிட் நைட் 8 மணிக்கு எழுக்கிறாரு. அதான் கஷ்டம். அதனால அது தனி. என்ன பேனா வச்சிருந்தேன், எப்படி படிச்ச, என்ன கலர் சட்டை போட்டு எக்ஸாம் போன, எந்த சென்டர், அந்த சென்டர்ல உங்களுக்கு போட மாட்டாங்க. சரிங்களா? நிறைய இல்லையா எல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் படிச்சா அவ்வளவுதான். மொபைல் இல்லாம மொபைல ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த படிக்கும் போது கையில ஆன்லைன்லயே இருக்காது. ஆன்லைன் இருக்கக்கூடாது. மியூட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க. சரி, ஒர்க்கிங் எல்லாம் வேலை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது மினிமம் படிக்கணும். 6 to 8 மணி நேரமாவது வேலை பார்க்கறவன். சொல்ல போனா வேலை பார்க்கறவன் தான் நல்லா படிப்பான். இந்த ஃபுல் டைம் படிக்கிறேன்றது காலையில எழுந்திரிச்சு நல்ல பொங்கல் ஒண்ணு சாப்பாடு வச்சுங்களே, அப்படியே ஒரு தூக்கம். மதியானம் எழுப்பி சாப்பாடு போட்டு அடுத்து பார்ட் 2 சொல்லியிருக்கேன். பார்ட் 2 என்னது, காலையில தூங்குறது அதோட கண்டினியூஷன். இப்ப சாயங்காலம் நீங்க எழுப்பி விட்டீங்கன்னு வச்சீங்களேன், பேஸ்ட் எடுத்துருவான். ஏன் அப்படின்னா அது பகலா இல்ல நைட்டான்னு தெரியாது. அதாவது காலையில நடிச்சுட்டு பேஸ்ட் எடுத்து பிரஷ் ஆகு, அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? ஆனா வேலைக்கு போற என்ன பண்ணுவானா, இந்த வேலைக்கு போகாமலாம் எவ்வளவு படிப்பானுங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது படிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த நேரம் பிரேக்கு இல்ல ஆபீஸ்லயே உட்காந்துட்டு ஒரு வாய்ஸ் ஃபைல கேட்டு படிக்கலாம். எவ்வளவு விஷயத்துல இப்ப டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பஸ்ல போறதுலாம் வேஸ்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கிளாஸுக்கே பஸ்ல 1 hour வரேன் சார் அப்படின்னா 1 hourலாம் வேஸ்டே பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1 hour வந்து நீங்க உங்க ரெக்கார்டிங் ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் கேட்டு வரலாம். வாய்ஸ் ஃபைல் எவ்வளவு ரெக்கார்டிங் இருக்கு, திரும்ப கேளுங்க. கண்ட பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு மேல வேலை வாங்குற வரைக்கும் என்னது, ரெக்கார்டிங் கேளுங்க. நீங்களே உங்க வாய்ஸே கூட ரெக்கார்ட் பண்ணுங்க. சிலதெல்லாம் படிக்கிறீங்களே உட்காந்து வாச படிக்கும் போது படிக்கிறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. இல்ல சில சமயம் எதெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா, இதெல்லாம் திரும்ப நமக்கு இன்னொரு கேட்டதா இருக்கும். உட்காருங்க, வருஷத்தை படிங்க. நானே எத்தனை வருஷமா அனுப்பிச்சிருக்கேன், ஹிஸ்டரி வருஷமா அனுப்பிச்சிருக்கேன். வருஷம் 4-5 தடவை கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து என்ன வரும்னு தெரிஞ்சிடும். பாட்டு பாடுனீங்கன்னா அடுத்த லைன்ல நீங்களே பாடுறீங்கல்ல, அதே மாதிரி நீங்க அடுத்து என்ன சொல்ல போறன்றதே சொல்லணும். அப்ப சொல்லிட்டீங்கன்னா ரைட், அந்த வாய்ஸ் ஃபைல் ஓவர். அதே மாதிரிதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது, அது ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு குவாலிட்டி வந்து பிரச்சனையா இருக்கும். ஏன் அப்படின்னா இதே மாதிரிதான் இங்கேயாவது ஏதாவது ஹிஸ்டரியாவது வருஷம் வரும் 1556 என்ன வருஷம், எதுக்கு முக்கியம், செகண்ட் பேட்ல பானிபட், 2ஆம் பானிபட்டு போர். யாருக்கும் சண்டை நடந்துச்சு, யாருக்கும் சண்டை. அக்பருக்கு மேல பைராம் கான் போயிருப்பார். அங்க யாரு, ஹேமு, டெல்லியில் நடந்தது. இதாவது ஒரு போர் ஒரு வாரம் இருக்கு. ஆனா கான்ஸ்டிடியூஷன் அப்படி கிடையாது. ஆர்டிகல் 312 அப்படின்னு இருக்கும். வெறுமனை இருக்கு, யாரும் சண்டையும் போட்டுக்க வேண்டாம், எதுவும் போட்டுக்க வேண்டாம். ஒரு நம்பர் கீழே எழுதியிருக்காங்க. 312 சம்பந்தப்பட்டது ஆல் இந்தியா சர்வீசஸ், ராஜ்யசபாவோட எக்ஸ்க்ளூசிவ் பவர், அனைத்து இந்திய பணிகளை ஏற்படுத்தக்கூடிய. 280 எது சம்பந்தப்பட்டது, 280 பைனான்ஸ் கமிஷன். வெரி குட், பைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு. எத்தனாவது நிதிக்குழு, 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு, 15th பைனான்ஸ் கமிஷனோட தலைவர் யாரு, அந்த பீரியட், அவரோட இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் என்ன இப்பனா 15-20 15 to 20 இல்ல 10 to 15 இல்ல 20 to 25? இப்ப நடக்கிறது இன்னைக்கு தேதியில இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்? பைனான்ஸ் கமிஷன். எந்த நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு பெற இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு?
14வது நிதிக்குழு. மார்ச் 31, 2020 வரைக்கும் போகும். 2020 மார்ச் ஏப்ரல் 1 இருந்தா 15வது நிதிக்குழு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது 14வது நிதிக்குழு. 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு? ஒய்வி ரெட்டி. வெரி குட். நான் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் சார், படிக்கணும்னு இருக்கு. சொன்ன இடத்துல போயிடுச்சு. நான் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் சார், படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதிக கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, போதும், கண்டிப்பாக நீங்க வேலை வாங்கிடுவீங்க. நம்ம சிரத்தையா பண்ணீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்டே எடுக்கலாம். யாரு வேணாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு இதே இதுல யாருக்குன்னு குத்தகையெல்லாம் எடுக்கல. யாரு வேணாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். எய்ம் ஃபார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சாதிங்க குரூப் 4 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னாவே நீங்க ஒரு பெரிய விஷயமா ஒரு ஹைலைட் ஆகும். ஸ்டேட் செகண்ட், இந்த உலகத்துல ஸ்டேட் செகண்ட் எடுத்தோட மறந்துடும். சரியா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா மட்டும்தான். ஜிகேல எந்த ஒரு இது ஹை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஜிகேல அதிகமான கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா, ரீசெண்டான கடந்த இப்ப 2019 வரைக்கும் கடைசியா அந்த மே மாசத்துல எக்ஸாம் நடந்துச்சு. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பழையபடி போயிட்டான். என்னன்னா பழசெல்லாம் கேட்கறான். ரீசெண்டா விட்டுட்டு கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் கூட போகுது கரண்ட் அஃபேர்ஸ். கண்டிப்பா ஒரு 1.5 வருஷமாவது படிக்கணும். இந்த எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது நடப்பு நிகழ்வுங்கிறது 1.5 வருஷம் படிக்கணும். 1.5 வருஷம்னா கிட்டத்தட்ட எது அப்படின்னா 2018 பிளஸ் 2019. 2019 ஆகஸ்ட் 15 வரைக்கும், சுதந்திர நாடையம் வரைக்கும் படிக்கணும். ரொம்ப கேட்டாங்கன்னா சுதந்திர தினத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அது வரைக்கும் கூட கேட்கலாம். சில திட்டங்கள் அதெல்லாம் இருந்தாங்க. அவுட் ப்ரிப்பேர் மேத்ஸ் திரும்ப சொல்லிருக்க. மேத்ஸ்ங்கிறதா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? சோ கணக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணுங்க. கணக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை புள்ளியியலை பத்தி கேட்டாங்க. 3 விதமான பாட்டு இருக்கும். சரிங்களா? சோ கணக்கை பாத்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடிப்படை நம்ம சிலபஸ் 3ஆ பிரிக்கலாம். அடிப்படை புள்ளியியல், இதுல மீன், மோட், மீடியம் அதெல்லாம் கேட்பாங்க. சராசரி, முகடு, இடைநிலை அது சம்பந்தப்பட்டது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விளக்கம் அது சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் அதெல்லாம் கேட்பாங்க. 2வது பாத்தீங்கன்னா அரித்மேட்டிக், இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கணக்கீடுகள், இதுலதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம், எஃப்சிஎஃப் எல்லாமே. 3வது பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங், திறனறிதல், தமிழ்ல திறனறிதல். இதுக்கு 3 கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஃபார்முலாம் கிடையாது, இதுக்கு சில ஃபார்முலா இருக்கும். இதுக்கு ஃபுல்லா ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அதுல ஏரியா, வால்யூம், பரப்பு, கன அளவுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கும். மனப்பாடம் பண்ணா முடியும். எல்லாம் ஒரு ஃபுட்பாலே கொடுத்து உருட்டி பார்த்து, தடவி பார்த்து, தண்ணிக்குள்ள போட்டு ஆர்கிமிடிஸ் மாதிரி ஒரே கண் கத்தி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வால்யூம் ஃபார்முலா கண்டுபிடிக்கும். ஒரு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 πr3. இதெல்லாம் நிறைய படிக்கிறதே இல்லை. அதனால நிறைய மாற்றம்லாம் பண்ணலான் இருக்கேன். சரிங்களா? ஒரு நாள் ஃபார்முலாவா உட்காந்து எழுதணும். இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் மனப்பாடமா உட்காந்து எழுதணும். ஆப்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த ஆப்ஷன் இல்லாம நிறைய விஷயங்கள் வைக்கணும். சரிங்களா? வரிசையா ஃபார்முலாவெல்லாம் எழுதணும். எந்தெந்த ஃபார்முலாலாம் எழுதலையோ அதெல்லாம் 1001 தடவை, 108 கிடையாது, 1001 தடவை எழுதணும் அந்த ஃபார்முலா. ஃபார்முலாஸ்ங்கிறது முக்கியம். ஃபார்முலாஸ் எசென்சியலா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் நிறைய எழுத வைக்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். We are planning to for more tests and also some many test programs நிறைய சொல்லிட்டு டெஸ்ட் ப்ரோக்ராம்ங்கிறது கொடுத்துட்டு கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்டு இதுதான் இதுக்குள்ள இருந்துதான் ஒரு 1000 கொஸ்டினை கொடுத்துட்டு இதுக்குள்ள இருந்துதான் அப்படி இப்படியே 1000 கொடுத்தாலும் சீக்கிரம் 1000 படிச்சிடலாம். நிறைய மினிமம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 கொஸ்டினாவது பார்க்கணும். மினிமம் நான் சொல்றது மினிமம் 10,000 கொஸ்டின்ஸ்.
ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கு. ஒண்ணும் தெரியாம எல்லாருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அவங்க வேலை வாங்கிறீங்கன்னு அர்த்தம். சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா வேலை வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நான் முட்டாள் நினைச்சீங்கன்னா அவன் கண்டிப்பா வேலை வாங்குவான். ஸ்டே கூல் அண்ட் ஸ்டே ஹங்கிரி அப்படின்பாங்க. முட்டாளாக நிலை. அப்புறம் எப்பவுமே பசித்திரு அப்படின்னா ஸ்டே ஹங்கிரினா என்ன அர்த்தம்னா இன்னும் படிக்கணும் நிறைய. பசித்துல நம்ம சாப்பிடணும் மாதிரி இன்னும் நமக்கு படிக்க வேண்டியிருக்கு, நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு. பயம் இருக்கணும், நிறைய இருக்கு நிறைய படிக்கணும், அந்த பயம் இருக்கணும். பயத்தோட படிங்க, நிறைய ஞாபகம் வரும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அதெல்லாம் உண்டு கண்டிப்பாக. மந்த்லி வைஸே கொடுத்துருவேன் அடுத்த வாரத்துல இருக்கு. ரைட். வேற இங்க இருக்கிறவங்க கேளுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் குஷியா கேட்கறாங்க, நீங்க யாருமே பேசவே மாட்டீங்க. சோ அதனால இது பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால வெறும் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 24 25 அடிக்கலாம். பிராக்டிஸ் பண்ணணும், கோஆபரேட் பண்ணணும். கோஆபரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபார்மா படிக்காம எனக்கு தெரியல சார். சில பேர் நிறைய பேருக்கு இப்ப மேத்ஸ்ல என்ன பிரச்சனை சார், இப்ப போடுற அந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. நிறைய பிராக்டிஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணவே தெரியும். கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாத்துலயும் விடுவாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து இப்ப உங்க எழுத சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். அது இவருக்கு சாதாரண விஷயம், ஸ்கூல்ல தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுக்குறேன், பண்ணுங்க. நீங்க இங்க இருக்கிற இதை கேட்கிற ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்த யார் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் பண்ணுங்க. சரிங்களா? பண்ணுங்க. நம்ம எப்படி வாய்ப்பாடா என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். 50ல இருந்து 100க்குள்ள உள்ள பிரை நம்பர் எழுதுங்க, பகா எண்களை எழுதுங்க. மிஸ்டேக் வரீங்கன்னு பாருங்க. 50ல எவ்வளவு நேரத்திலையும் பண்ணணும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. சரிங்களா? 50ல இருந்து 100க்குள்ள உள்ள பகா எண்களை வரிசையாக எழுதுங்க. ரைட் டவுன் ஆல் த பிரை நம்பர்ஸ் பிட்வீன் 50 and 100 எழுதுங்க. நோட்லயே எழுதுங்க. அதாவது தனியா பின்னாடி எழுத போறீங்க, நோட்லயே எழுதுங்க. ஆனா என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, 50க்கு மேல 100க்குள்ள உள்ள நம்பர் ஃபாஸ்டா எழுதணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுங்க, உங்க நோட்டை எழுதுங்க, டைப் பண்ணாதீங்க. முடிச்சாச்சா? எத்தனை மாறுது? 15 வருது. வெரி குட். 50க்கு மேல தானே? 50க்கு மேல உள்ளது தானே? 50க்கு சொல்லுங்க வரிசையா. ஃபர்ஸ்ட் நம்பர் 51. 51 வந்து டிவிசிபிள் பை 3. பேசிக் கான்செப்டே தெரிஞ்சா போதும். 5 + 1 51. பாருங்க, இதெல்லாம் கணிதத்துல உள்ள பேசிக்கான விஷயங்கள். 51ங்கிறது 5 1 கூட்டினா என்னது? 6. ஒரு நம்பரோட எண்களின் இலக்கங்களை கூட்டினா அது வந்து 3ஆவது வகுப்பட்டால் அந்த எண் 3ஆவது வகுப்படும். 51 3ஆவது வகுப்படும் வகுப்படாத. 27 3 எவ்வளவு? 27 3 கிடையாது. 17 3 எவ்வளவு? 17 3. 51 தானங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்ப 51 கிடையாது. ஃபர்ஸ்ட் அடிபட்டு போச்சு. அடுத்து 53 வருமா வராதா? அடுத்து 59. அடுத்து 61. அடுத்து 63 சில பேர் போட்டிருப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா ஒரு நோட்ல இருக்கும். 67. அடுத்து 71. அடுத்து 73. அடுத்து 79. அடுத்து 83. அடுத்து 89. 87 வராது. 8 7
15. அப்போ கண்டிப்பா 3ஆல வகுப்படும். 89க்கு அடுத்து 91, 93 வகுப்படாது. எகைன் 3ஆல வகுப்படும். அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கிறது? 10. முதல்ல டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருந்தாங்க, இதுக்கே கஷ்டப்படுறீங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்டிருந்தாங்க 1 முதல் 100 வரை மொத்தம் எத்தனை எண்கள் உள்ளது? அதான் கொஸ்டின். 25. 1ல இருந்து 50 வரைக்கும் மொத்தம் 15 எண்கள் உள்ளது. 51ல இருந்து 100 வரைக்கும் மொத்தம் 10 எண்கள் உள்ளது. அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் உள்ளது அப்படின்னா 25 எண்கள் உள்ளது. இது எப்படி கேட்பான் அப்படின்னா 1 முதல் 100 வரை உள்ள, இப்ப வேற மாதிரி கேட்கலாம். 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் இருந்து ஒரு எண் எடுக்கப்படுகிறது. அது எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஆன்சர் என்ன? A number is taken from first 100 natural number. What is the probability to get a prime number அப்படின்பாங்க. அப்ப prime number அப்படின்னா அர்த்தம் 25. கீழே வந்து ஃபர்ஸ்ட் 100 இருக்கு. அப்ப 100, 100, 25 upon 100, 25 by 100. இது எவ்வளவு அடிக்கணும்? 1/4. பாருங்க, ஒரு சாதாரண வாய்ப்பாலே நமக்கு நிறைய மிஸ்டேக் இருக்கு. கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் கிடையாது, சில வாய்ப்பாடும் பேசிக்காவும் தெரியலன்னு அர்த்தம். இப்போ கணக்கு அப்படிங்கும் போது ஜெனரல் மென்டாலிட்டி தெரியும்னா முத வாய்ப்பாடை படிங்க விடுங்க. 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் மனப்பாடமா தெரியணும். 1 கியூப்ல இருந்து ஒரு 15 கியூப் தெரியணும். திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். எல்லா தப்பையும் இங்க பண்ணுங்க. எக்ஸாம் ஹால்ல ஒரு கொஸ்டினை கூட மார்க்க கூட ஒரு கொஸ்டினோட விட்டு வரக்கூடாது. ரைட், வேற ஏதாவது டவுட்ஸ்? வேற ஜென்ரலா எக்ஸாம் பத்தி நல்லா பார்க்கலாம். இதுக்கு மேல இந்த எக்ஸாம் பத்தியோ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கிடையாது. அப்போ வேற மோட்டிவேஷன் அது மாதிரி சொல்லலாம். மற்றபடி இன்னைக்கு என்ன டவுட் இருந்தாலும் எது இருந்தாலும் கேட்டுருங்க. எவ்வளவு விஷயங்கள் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருணிமா சின்ஹா. ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயர், லேடி. 2011 ரயில் ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ட்ரெயினுக்குள்ள வந்து கொள்ளையர்கள், ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடை தவிர மற்ற ஸ்டேட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய கொள்ளையர்கள் தாக்குதல்லாம் நிறைய இருக்கும். நீங்க இந்த மும்பை எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கர்நாடகா அந்த சைடு போகும்போது இதெல்லாம் மூட சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ட்ரெயின்ல வந்து ஜன்னல்லாம் மூட சொல்லிடுவாங்க. கொள்ளையர்கள்லாம் அங்க இருந்து தாய் வருவாங்க அங்கங்க. அந்த மாதிரி கொள்ளையர்கள் வந்து அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனி ஒருவரா போய் இந்த லேடி வந்து 2011 அவங்களோட சண்டை போட்டு அதுல வந்து வெளியே தள்ளி விட்டாங்க. கொள்ளையர்களை புடிச்சிட்டாங்க. இவங்களை வந்து வெளியே தள்ளி விட்டதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காலும் போயிடுச்சு. வாலிபால் பிளேயரு காலில் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் இந்த 2 காலும் இல்லாம அந்த அம்பூட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா கண்டங்கள்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் இருக்குதுல்ல, அதுல எல்லாம் அதோட வச்சு ஏறி சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. நினைச்சுங்க, நம்ம வந்து ஒரு குரூப் போருங்கிறது நம்ம போய் வெயில்ல வந்து உட்காந்து நம்ம வந்து என்ன சொல்ல போறோம், ஒரு விவசாயிகள் படுற மாதிரி கஷ்டப்பட்டு ஒழுங்க போறது கிடையாது. நிழல்ல உட்காந்து படிக்க போறோம். எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியும், சரி? நான் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எவ்வளவு பேர் சாதாரணமாக இருந்து மிகப்பெரிய பொசிஷனுக்குலாம் எல்லாம் வர முடியுமா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் மிகப்பெரிய பொசிஷனுக்குலாம் வந்திருக்கிறாங்க எல்லாரும். அதனால நீங்க உங்களால ஒரு குரூப் 4 ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் அச்சீவ் பண்றதுன்றது உங்க ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய விஷயம். உங்க வீட்டுல நிறைய பேர், உங்க வீட்டுல இது வரைக்கும் அரசு அலுவலகா யாரும் இல்லாம கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்ல நீங்க போகலாம். அது மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதும் போது டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. வீட்டுல இருந்து கூட எல்லாம் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அதே நீங்க வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை நிறைய பேர் வந்து
நீ வாங்கினோன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களை நிறைய பேர் வந்து அவமானங்கள்லாம் சேகரித்து வைப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி திட்டுவாங்க. திட்டினா அதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சுங்க, ரைட், நான் வாங்கிட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன்னு வந்துருங்க, அவ்வளவுதான், எதுவுமே பேசவே கூடாது. குரூப் 4 வந்து வாங்கிட்டாலே நம்ம வந்து சமூகத்துல வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளை பார்ப்பாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொன்ன ஒரு லேடி அவங்களோட முடிஞ்ச உடனே ஒரு கால் போன உடனே நான் அப்படியே போட அவங்களோட இதெல்லாம் வாலிபால் கனவே தவிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லல. இப்போ அண்டார்டிகால இருக்கக்கூடிய மவுண்ட் வின்சன் அப்படிங்கறத கூட இந்த ஜனவரி 2019 மேல கடந்து சாதனை புரிச்சாங்க. சும்மா இருக்கிற நம்மளால 2 மாடி ஏறினாலே மூச்சு வாங்குது. சரியா? அவங்க பாத்தீங்கன்னா இல்லாத வச்சுட்டு பண்ணிருக்கிறாங்க சாதனை. உங்களால அதை பண்ணவே சொல்லவே இல்லை. படிங்க, இதுல இருந்து ஒழுங்கா எக்ஸாம் எழுதுங்க, ஒரு வேலை வாங்கும். 200 முட்டை போட போறீங்க. அந்த 200 ஓவல் ஷேப் தான், முட்டை ஷேப்ல தான் எக்ஸாம்ல இருக்கும். நீங்க மட்டும் தானே எக்ஸாம்ல இருக்க முடியாது. அதுல எவ்வளவு சரியா போடுறீன்றத வச்சுதான் உங்களுக்கு வேலை. ரைட். ஷார்ட்லியில் எல்லாத்தையும் படிக்க முடியுமா? டவுட்டாக எல்லாத்தையும் படிக்கணும்னு தேவையில்லை. சிலபஸ் கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கீங்களே, இப்ப நிறைய பேர் எல்லாமே நீங்க படிக்க கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி புக்கே எடுத்துட்டு படிக்கலாம். கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் என்ன? தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். சரிங்களா? எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அடுத்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள், ஆசிட், பேசஸ், சால்ட்ஸ், உரங்கள், உயிர்கொல்லிகள், நுண்ணுயிர்கொல்லிகள், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட், இன்செக்டிசைட். இவ்வளவுதான் கெமிஸ்ட்ரி. இந்த சிலபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் படிக்க போறீங்க. இவ்வளவுதான் கெமிஸ்ட்ரி. இதே மாதிரிதான் பிசிக்ஸ்லயும் அதே மாதிரிதான் என்னென்னலாம் இருக்கு. பேரண்டத்தின் அமைப்பு, அறிவியல் விதிகள், ஜெனரல் சயின்டிபிக் லா, தேசிய அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள், நேஷனல் சயின்டிபிக் லேபரேட்டரிஸ், அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ இதாக இருக்க முடியும். சிலபஸ் தான் உங்களுக்கு பைபிள், குரான், பகவத்கீதை எதா இருந்தாலும். ஜிகேயை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் படிக்கணும், தாண்டி படிக்கவே வேண்டியதில்லை. வேஸ்ட் பண்ணாதீங்க. பொருத்தம் இருக்குன்னு நான் சொன்னேன், ஸ்கூல் புக்கு அட்டை டு அட்டை படிக்கணும். ஜெனரல் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் மட்டும் படிச்சா போகும். சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் கேட்பாங்க, அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் ஜெனரல் இங்கிலீஷ்லயும் படிக்கணும். கணக்குல வந்து பாத்தீங்கன்னா சிலது ஸ்கூல் புக்ஸ்லயும் இருக்கும், ஸ்கூல் புக்ஸ்ல இல்லாததும் நிறைய சரியா இருக்கு. சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே இருக்கிறாங்க. நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் பழைய புக்கு புது புக்கு எல்லாத்துல உள்ளதையும் கவர் பண்ணதான் போறோம். டெஸ்ட்லயோ கிளாஸஸ்லயோ எல்லாத்தையும் கவர் பண்ணதான் போறோம். ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ்? அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி அல்லது சயின்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமான வினாக்கள் கிட்டத்தட்ட ஸ்பிளிட் அப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அப்படிங்கும் போது ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வரும். கெமிஸ்ட்ரிலையும் 3 to 5 கொஸ்டின்ஸ். பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்துலயும் 3 to 5 கொஸ்டின்ஸ். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அறிவியல்ங்கிறது 4 சேர்ந்தது. இயற்பியல், வேதியியல், உயிரியல். உயிரியலை 2 சேர்ந்தது, தாவரவியல், விலங்கியல். அடுத்து ஹிஸ்டரி. ஹிஸ்டரி வந்து சிலபஸ்ல 2 இருக்கும். சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்த யூனிட்ஸ் அலகுகள் வந்து மொத்தம் 8. அந்த 8 அலகுகள்ல வந்து 2 அலகுகள் ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது. ஹிஸ்டரி வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து இந்தியா மற்றும் தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு இருக்கும். இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னா இந்திய தேசிய இயக்கம், ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ் கல்ச்சர் இருக்கும். அப்ப அது ரெண்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியிலையும் 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஒரு ஆவரேஜா ஜெனரலா சொல்லக்கூடிய ஒரு பாஸ்ட் இயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்த ஒரு மீன் சராசரி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி செல்லக்கூடிய அப்ராக்சிமேட் விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கும்போது 5 to 10 கொஸ்டின். அதேதான் புவியியல்லையும் 5 to 10 கொஸ்டின். எக்கனாமிலையும் 5 to 10 கொஸ்டின். வேற என்ன விஷயம்? அதுல போய் தேரிஸ் 10, சில சமயம் 10 எக்ஸீட் ஆகலாம், பட் ஆல்ரெடி 10 எக்ஸீட் ஆகாது மோஸ்ட்லி. ஜெனரல் மென்டல் எபிலிட்டி கண்டிப்பாக 25 கொஸ்டின் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சயின்ஸ்ல சில போர்ஷன்ஸ் 11th 12th இருந்து கிடைக்கும், அது தேவையில்லை, அது கிளாஸ்லயே உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க, அது தேவையில்லை. அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆவது பார்க்கணும், சரிங்களா? இப்ப அவர் குறிக்கிற டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ், தமிழ் பழைய ஸ்கூல் புக்கு, புது ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் உள்ள இப்போ உள்ள ஸ்கூல் புக்ஸோட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் இதுல இல்லாதது சிலபஸ் வைஸ் பண்ணி வெளியே இருந்து கேட்கக்கூடியது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல நிறைய என்சிஆர்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. என்சிஆர்டி சம்பந்தப்பட்ட கொஸ்டின், சிபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் மெயினா சைக்காலஜில கேட்பாங்க. வெளியே வரும். நம்ம சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அவுட் சைடு வரும். குரூப் 4க்கு அந்த அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்காது. இருந்தாலும் நம்ம டஃபா தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்க எடுக்கிற மார்க்கோட எக்ஸாம்ல அதிக மார்க் எடுக்கிற மாதிரி தான் வரும் கண்டிப்பா. ரைட், டவுட்ஸ்? இதுல 75 கண்டிப்பாக 50 பிளஸ் எடுக்கணும். 25 ஜெனரல் மென்டல் எபிலிட்டி கண்டிப்பாக 23 பிளஸ் எடுக்கணும். எடுக்க முடியும் நான் சொல்றேன். லாங்குவேஜ் 95 பிளஸ். இந்த பிளஸ் 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 போடாம அதுல இருக்கக்கூடிய மினிமத்தை போட்டாலே 90, 100, 168. இது மினிமம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ் இதுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லுங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தா இந்த விஷயம், ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தா 168, சரிங்களா? ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் ஈஸியான குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் போகும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதெல்லாம் 65, 70 வரைக்குமே போட்டலாம். 65 பிளஸ் அப்படின்னு எல்லாத்துலயும் பிளஸ் பிளஸ் போது என்ன கொஞ்சம் பிடிக்கும். ஈஸியா இருந்தா கட் ஆஃப் என்ன ஆகும், கூடும். 75க்கு 50ங்கிறது கண்டிப்பா எடுக்கக்கூடியது. ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தாலும் ரொம்ப டஃப் பண்ணா ஜெனரல் ஸ்டடீஸ் தான் டஃப் பண்ணுவாங்க, ஜிகே தான். அதுக்காக சொல்றேன். உங்களுடைய டார்கெட் எல்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் பாத்தீங்கன்னா ஓரளவு 2 விதமா கொஸ்டின் செட் பண்ணலாம். ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்கும். கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 180 பிளஸ் எடுக்கணும், 200க்கு. மாடரேட் அப்படின்னா 180 பிளஸ். ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 175 பிளஸ். அதுக்கு மேல டிஃபிகல்ட்டி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ரொம்பலாம் கீழே கட் ஆஃப்லாம் ரொம்பலாம் கீழே போயிடாது. குரூப் 4ங்கும் போது மற்ற எக்ஸாம் அப்படின்னா கொஞ்சம் டஃபாகவும் குறையும். இப்ப குரூப் 1ங்கும் போது பாத்தீங்கன்னா இதே 200 தான், 200மே ஜிகே தான். 120, 125 எடுத்தாலே கிடைச்சு. இப்ப நான் போட்டிருக்க அந்த 185, 180ங்கிறதுல டாப் மார்க்க நல்ல ரேங்க் எடுத்து போறதுக்கு. அது கீழே எடுத்தாலும் வேலை கிடைக்கும், டிபெண்ட்ஸ். வேலை எடுக்கிற விதம் சொல்லல, நல்ல மதிப்பை எடுத்து சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாள் கவுன்சிலிங்ல போய் நமக்கு பிடிச்ச வேலை எடுக்கிறது. நமக்கு பிடிச்ச வேலை எடுக்கிற மொழிய நமக்கு ஒரு சுயமரியாதை வேணும். இப்ப நீங்க லேட்டா கம்மியா மார்க் எடுத்தா என்ன தெரியுமா, எல்லாரும் எடுத்துட்டு மீத ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, அதான் நம்ம போய் எடுக்க வேண்டியது. வேண்டிக்குவோம். மதுரையில இன்னைக்கு பிஏவுக்கு 3 இருக்கு, வேண்டிக்கணும். யாரும் எடுக்கக்கூடாது, இந்த 3 எடுக்கூடாது, நாளைக்கு இன்னைக்குள்ள முடியக்கூடாது, அடுத்து இல்லையா. அப்போ நம்மளோட இது மற்றவங்க டிபெண்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம மார்க் கம்மியா. வேர்ல்டு கப் கிரிக்கெட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சில சமயம் இதெல்லாம் போட்டுட்டு சில சமயம் ஃபைனலுக்கு யார் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா மத்த இன்னைக்கு 2 பேர் விளையாடுவாங்க தெரியுமா, அந்த விளையாட்டை வச்சு ஒருத்தர் ஃபைனலுக்கு வர்றதா வராதான்றது மாதிரி முடிவு பண்ணி வருவோம் சில சமயம். அப்படி இருக்கக்கூடாது.
நம்ம லீடு இருக்கு, நம்ம போய் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். முதல் நாள் கவுன்சிலிங், அதான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங். கவுன்சிலிங் 200 இல்ல 300 பேரை கூப்பிடுவாங்க ஒவ்வொரு நாள். சரிங்களா? ரைட். வேற ஏதாவது டவுட்? எல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம் நம்ம. +1 +2 ஹிஸ்டரி, எக்கனாமி, பாலிட்டிலையும் இப்போ இருக்கக்கூடிய புது புக்கையும் நிறைய இருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ், அதுல இருக்கக்கூடிய முக்கிய பாயிண்ட்ஸ். அது மாதிரி புது புக்கத்தை ரொம்ப படிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த புதிய புத்தகங்களையும், சரிங்களா, அந்த புதிய புத்தகங்களை உங்களுக்கு படித்து அதுல எதெல்லாம் ரொம்ப சிலபஸ்ல எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் அப்படிங்கறத உங்களுக்கு புது புத்தகத்துல இருந்து உங்களுக்கு வாய்ஸ் ஃபைலாவும் நான் அனுப்புறேன். சரிங்களா? அதை மட்டும் பாருங்க. உங்களோட வேலை நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்க தனியால எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அது கிளாஸ்ல கொடுக்கறது பிளஸ் நோட்ஸ், அது போது அதிகபட்சம் அதை வைக்காங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லாங்குவேஜ் நிறைய பாருங்க. லாங்குவேஜ் ஸ்கூல் புக்ஸ் வந்து பாருங்க. நம்மளோட புக்ஸ் அதுல கண்டென்ஸ் பண்ணி அதுல எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸும் இருக்கும் உங்களுக்கு, கிராமர் இதெல்லாம், அதை பாருங்க. அது போதும். சரிங்களா? அதனால புது புக்கு இதை படிக்கணும் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. அந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். வேற டவுட்ஸ்?